கண்ணெதிரே தோன்றினாள். கடவுள் நம்பிக்கை இருந்தவங்கன்னா போதும், அவங்கள ஏமாத்துறது ரொம்ப ஈஸி. ஜோசியத்துல நாம விரும்புற மாதிரி ஒரு பொய்ய கொஞ்சோண்டு கலந்தா போதும், அத அப்படியே நம்பிடுவாங்க. அதேதான் நம்ம மம்மி விஷயத்திலயும் பண்ண. ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பவர்ஃபுல் டூல் அத்த. அது சரி மருமகளே, நம்ம குடும்ப ஜோசியர எப்படி பொய் சொல்ல ஒத்துக்க வச்ச? அத்த, மனுஷங்களுக்கு சமாளிக்க முடியாத அளவுக்கு பணம் தேவை இருக்கிறப்போ அந்த நேரத்துல அவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சா நாம கடவுள் மாதிரி தெரியும். அப்ப நாம அவங்கள எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிதான் நம்ம ஜோசியரையும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீ சொல்றது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு மருமகளே. அப்படி அந்த ஜோசியருக்கு என்ன தேவை இருந்துச்சு? நீ எப்படி அதை நிவர்த்தி பண்ண? அந்த ஜோசியர் அவனோட மகளை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி மேஜர் ஆபரேஷன் பண்ண வேண்டி இருந்துச்சுன்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆளுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். அப்புறம் என்ன, அந்த ஆள் நம்ம வீட்டுக்கு வந்து சோழி போட்டு மம்மி கிட்ட நான் என்ன பொய் சொல்ல சொன்னனோ அந்த பொய்ய அப்படியே பக்காவா சொல்லிட்டான். மம்மியும் அதை நம்பி பிசினஸ்ல இருந்து நான் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், ஏன் பொண்ணு என்னோட நிர்வாக பொறுப்பை எல்லாத்தையும் பார்த்துட்டோன்னு என்ன சேர்மன் ஆக்கிட்டாங்க. அவ்வளவுதான். ஐயோ செல்லம் கொன்னு. ஐயோ எவ்வளவு புத்திசாலித்தனமா அந்த ஜோசியரை பயன்படுத்தி ருத்ரா கிட்ட இருந்து அந்த பொறுப்பை வாங்கியிருக்க. உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுமா. உன்னால எதையும் சாதிக்க முடியும் மருமகளே. அப்புறம் மருமகளே, ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன அத்தா? எந்த சூழ்நிலையிலையும் இந்த அத்தையை மட்டும் கழட்டி விட்டுறாத மருமகளே. என்ன அத்தை, என்னோட பலமே நீங்க தான் அத்தை. நீங்க எப்பவுமே ஏன் கூட தான் இருப்பீங்க, நானும் உங்க கூட தான் இருப்பேன். இன்னும் நம்ம காரியம் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு அத்தை. அத்தனையும் சாதிச்சிடலாம் மருமகளே. வா. நீங்க சீக்கிரமே சக்தி மேடத்தை கல்யாணம் பண்ணணும். எனக்கு வர்ற கோவத்துக்கு அவள. அண்ணே, என்னன்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? சக்தி சக்தின்னு ஒருத்தி இருக்காளே, அவளை நினைச்சாலே கோவத்துல என் ரத்தம்லாம் கொந்தளிக்குது. அண்ணே, பெத்த பொண்ணு உங்க சொல் பேச்சு கேட்காம இருக்கிறது ஒரு அப்பாவா உங்களுக்கு வர கோபம் யதார்த்தம் தான். ஆனா எப்ப பார்த்தாலும் சக்தி மேல கோபமா இருக்கீங்களே, ஏன்னு? நான் தான் சொன்னல, அந்த தர்தரம் முடிச்சவ பிறந்ததுல இருந்தே பிரச்சனை தான். அண்ணே, அப்படின்னா அந்த பொண்ணு பிறந்தப்பவே கொண்டு இருக்கலாம்ல, நீங்களாவது நிம்மதியா இருந்திருப்பீங்க. அன்னைக்கே கொண்டிருக்கணும் தான். ஆனா பிறந்த பிள்ளை இறந்தா அந்த துக்கத்தை என் பொண்டாட்டியால தாங்க முடியாதுன்னு தான் இவ்வளவு நாளா விட்டு வச்சிருக்கேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப புரியுது. அண்ணே, உங்க பொண்ணு நீங்க கொல்லாம விட்டதுனால இன்னைக்கு வளர்ந்து கல்யாண வயசுல வந்து நிக்குது. ஆனா அதனால உங்க பொண்ணு உங்களுக்கு எந்த விதத்திலயும் தொந்தரவா இல்லையா? உங்க முதலாளி அம்மா வீட்டுல தானே வளருது. உங்க பொண்ணு சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து போட்டுக்கிற துணிமணி வரைக்கும் எல்லாமே ருத்ராமா தானே பாத்துக்கிறாங்க. சக்திக்கு நாளைக்கு கல்யாணம் நடந்தா கூட கல்யாண செலவு மொத்தத்தையும் ருத்ராமா தான் ஏத்துக்க போறாங்க. ஒரு அப்பாவா 10 பைசாவோட செலவு இல்ல. அப்புறம் ஏன்னா டென்ஷனா இருக்கீங்க? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. என் பொண்ணு அனிதா அந்த சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த சக்தி அவனை வளைச்சு போட்டு என் பொண்ணோட வாழ்க்கைய பறிக்க பாக்குறா. அவனுக்கு காதல் கடிதம் எழுதி வைக்கிறது, அவனோட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறது, அவ வேற வேற ரூட்ல பிளான் பண்ணி சிவாவை அடைய பாக்குறா. அந்த சிவாவும் அவ மேல ஒரு கிறுக்கமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அத நினைச்சுதான் இப்ப நான் கொதிச்சு போயிருக்கேன். அண்ணே, என்னண்ணே நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க ஒண்ணுமே சொல்லாம வரீங்க. அண்ணே, உங்களுக்கு இன்னும் கோபம் குறையாம இருக்கிறத பார்த்தா நீங்க ஏதோ பெருசா பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஆனா நீங்க அதை என்கிட்ட மறைக்கிறீங்க. அப்படி அந்த சக்தி உங்களுக்கு என்னென்ன பண்ணுனா? எல்லாத்தையும் உங்ககிட்ட விளக்கமா சொல்லிட்டு இருக்க முடியாது சங்கர். இவ்வளவு காலமா ஏதோ ஒரு காரணத்துக்காக எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இனிமேலும் என்னால சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அவளுக்கு ஏதாவது ஒரு தரமான சம்பவம் பண்ணலாம். அண்ணே, உங்க பொண்ணுக்கு ஒரு தரமான சம்பவம் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, இப்ப என்கிட்ட தரமான ஒரு ஐடியா இருக்கு. அதை நான் சொல்றேன், அப்படி பண்ணிடலாமா? சொல்லு.
ஷாம், மேடம். இது ஆடிட்டர் கிட்ட கொடுத்துருங்க. ஓகே மேடம். மேடம், ம், அடுத்து நாம என்ன பண்ண போறோம்? அடுத்து என்ன பண்ண போறோம்னா புரியல. இல்ல மேடம், ருத்ராவோட உடம்புல தந்திரமா சிப் வச்சு அவங்க பிசினஸ் டீலிங் சம்பந்தமா என்ன பேசிக்கிறாங்க, மற்ற நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்குன்னு நாம உட்கார்ந்த இடத்துலயே அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திட்டே இருந்தோம். இப்போ அவங்க உடம்புல சிப் இருந்ததை கண்டுபிடிச்சு எடுத்துட்டாங்க. அதான் இப்போ நாம அடுத்து என்ன பண்ண போறோம்னு கேட்டேன். நாம ஒண்ணும் பண்ண போறதில்ல. ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்தாலே போதும். என்ன மேடம் சொல்றீங்க? இனிமே ருத்ராவுக்கு நாம எதுவும் பிரச்சனை கொடுக்க போறது இல்லையா? நாம ஒண்ணும் பிரச்சனை கொடுக்க தேவையில்ல. ஆல்ரெடி அவ குடும்பத்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவ பொண்ணு அதிகார போதையில ஜோஷியத்தை பொய்யா சொல்ல வச்சு ருத்ராவை சேர்மன் போஸ்ட்ல இருந்து விலக வச்சு அந்த போஸ்டிங்க்கு இப்போ அவ வந்துட்டா. இதுல என்ன மேடம் இருக்கு? எப்படி பார்த்தாலும் ருத்ராவுக்கு பிறகு அனிதா தானே அந்த இடத்துக்கு வரணும். அதுதானே நியாயம். பிசினஸ்ல நியாயம் அநியாயம் எல்லாம் கிடையாது. இருந்தாலும் நியாயம்னு பார்த்தா ருத்ராவுக்கு அடுத்து தகுதியான ஆளு சிவா தான். அவனுக்கு தான் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கணும். ஆனா ருத்ரா அந்த பொறுப்பை தன்னோட மகளுக்கு கொடுத்துட்டா. அந்த கோபத்தை சிவா வெளியில காட்டிக்கலனாலும் உள்ளுக்குள்ள இருக்கதானே செய்யும். இருக்கத்தான் மேடம் செய்யும். இருந்தாலும் சிவாவை சமாதானப்படுத்துறது ருத்ராவுக்கு ரொம்ப சாதாரண விஷயம் தானே. உண்மைதான், சிவாவை ஈஸியா சமாளிச்சிடலாம். அவ பொண்ணு அனிதா பிசினஸ்ல படிப்படியா தான் அம்மா ருத்ராவை விட பெரிய ஆளா வரணுங்கிற ஆர்வம் இருந்தாலும் அவளுக்கு ஆணவமும் அகங்காரமும் அவளோட அறிவை மறைக்கிற அளவுக்கு இருக்கு. அது ஒண்ணு போதுமே. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல மேடம். ஷாம், உனக்கு ஒரு கதை சொல்லவா? சொல்லுங்க மேடம். மிகப்பெரிய பேரரசன் ஒருத்தன் இருந்தானா. அவனுக்கு பல திறமையான மந்திரிகளும் வீரர்களும் பக்கபலமா இருந்திருக்காங்க. அதனால அவனை யாராலையும் ஜெயிக்கவே முடியல. அவனை தோக்கடிக்கிறதுக்கு பல தேசத்தை சேர்ந்த மன்னர்கள் எல்லாம் ஒண்ணு கூடி ஒரு விஷயம் யோசிக்கிறப்பதான் அந்த பேரரசனுக்கு ஒரு முட்டாள் மகன் இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. அந்த முட்டாளுக்கு அதிகார போதையை தூண்டிவிட்டு தனக்கு ஆட்சி அதிகாரம் வேணும்னு அந்த பேரரசனை நச்சரிக்க வச்சிருக்காங்க. அந்த அரசனும் வேற வழி இல்லாம பையனோட ஆசைக்காக ஒரு வருஷத்துக்கு அதிகாரத்துல இருந்துட்டு போகட்டுமேன்னு ஆட்சி பொறுப்பை தன்னோட மகன்கிட்ட ஒப்படைச்சிருக்கான். அது வரைக்கும் பக்கபலமா இருந்த மந்திரிங்க எல்லாம் கோவமாகி விலகிட்டாங்க. பல வருஷமா சரிக்கவே முடியாத பேரரசனை 10 மாசத்துல பரதேசி ஆக்கிட்டான் அவன் மகன். இப்ப ருத்ராவும் அந்த பேரரச மாதிரி தான் ஆக போறா. சரியா சொன்னீங்க மேடம். அறிவில்லாதவன் கையில அமெரிக்காவையே கொடுத்தாலும் 5 மாசத்துல அழிச்சு ஒழிச்சிருவான். அதான் விஷயம். அப்படிதான் இப்ப ருத்ராவும் அவ பிசினஸ் பொறுப்ப அவ பொண்ணு கிட்ட கொடுத்திருக்கா. சொல்லவா வேணும்? அனிதா ருத்ராவோட மொத்த சொத்தையும் 10 பைசா இல்லாம அழிக்க போறா. ருத்ரா நடு ரோட்ல அவமானத்துல கூனி குறுகி நிக்க போறா. அதையும் நான் பார்க்க தான் போறேன். அண்ணே, என்னண்ணே உங்க பொண்ணு அந்த இடத்துல வித்தலான்னு சொன்னேனே, என்ன தப்பா எடுத்துக்கிட்டீங்களா? அண்ணே, உங்க பொண்ணு சக்திக்கு தரமான சம்பவம் பண்ணுன்னு சொன்னீங்க. சம்பவம்னா கொலை பண்றதுண்ணே. பொண்ணு பெத்து வளர்த்து எவ்வளவு பெரிய ஆளாக்கி இருக்கீங்க. அவளை போட்டு தள்ளுறதுல நமக்கு எந்த யூஸ் இல்லைண்ணே. அதுவும் இல்லாம உங்க பொண்ணு சும்மா அழகா தலன்னு சுண்டி இழுக்கு இல்லண்ணே. அழகான அப்படிப்பட்ட பொண்ணை எந்த ஆதாயமும் இல்லாம எதுக்குன்னா சாகடிக்கணும்? அப்படிப்பட்ட அழகான பொண்ணை வச்சு சம்பாதிக்க ஒரு வழி இருக்குண்ணே. அதை தான் சொன்னேன். மற்றபடி என்னை நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணே. நீ சொன்னதை நான் தப்பா எடுத்துக்கல. ஆனா சக்தியை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு இப்படி ஒரு வழி இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்பாடா, இப்போதானே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே பார், நீ சொன்ன அந்த ஆளுங்க இப்போ எங்கே இருக்காங்க? அண்ணே, அவங்க வேலையே வெகுளியா வர பொண்ணுங்களை கடத்தி பாம்பே ரெட் லைட் ஏரியால வித்து பணம் சம்பாதிக்கிறது தான். சக்தி அவன் கையில கொடுத்தோம், அவன் மூலமா நமக்கு பெரிய அமௌண்ட் கிடைக்குண்ணே. பெரிய அளவுலனா எவ்வளோ கிடைக்கும்? அண்ணே, குறைஞ்சது ஒரு 25 லட்சமாச்சும் கிடைக்குண்ணே. அவ்வளவு கிடைக்குமா? ஆமாண்ணே,
அந்த குரூப்ல என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஆட்டோ டிரைவர் வேடியப்பன்னு ஒருத்தன் இருக்கானே, அவங்கிட்ட உங்க பொண்ணு சக்தியோட போட்டு அனுப்பணும்னு வச்சீங்க. அதை அவன் பாசு கிட்ட காமிச்சு முதல்ல நமக்கு அட்வான்ஸா ஒரு அமௌண்ட்டை வாங்கி கொடுத்துருவான். அதுக்கப்புறம் உங்க பொண்ணு அழைச்சிட்டு போய் பாம்பேல வித்ததுக்கு அப்புறம் மத்த எல்லா பணத்தையும் செட்டில் பண்ணிடுவான். அண்ணே, இதுல எந்த ஏமாத்து வேலையும் இல்லைண்ணே. அந்த சக்தியை ஆதாயத்தோட ஒழிச்சு கட்டுறதுக்கு நல்ல வழி சொல்லியிருக்க சங்கர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்ல. அண்ணே, நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். உங்க பொண்ணை தனியா விழுப்புரத்துக்கு அனுப்பி வச்சா போதும்ண்ணே. அங்க பசங்க மத்ததை எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. அவளை விழுப்புரத்துக்கு அனுப்புறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சங்கர். அங்க பக்கத்துல வள்ளியூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க எனக்கு கொஞ்சம் ரத்த சொந்தம் நிறைய இருக்காங்க. ஏதாவது ஒரு டிராமா பண்ணி சக்தி அங்க பேக்கப் பண்ணிடுறேன். அப்ப பிரச்சனையே இல்லைண்ணே. நீங்க உங்க பொண்ணை விழுப்புரம் அனுப்ப தயார்படுத்துங்க. நான் இந்த தகவலை ஆட்டோ டிரைவர் வேடியப்பனுக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன். ஏய் சக்தி, உன்னை ஒரு பெரிய விலைக்கு விற்க போறேன்டி. இன்னையோட என்ன பிடிச்ச பீட தொலைஞ்சத. வா சிவா. சின்னத்த ஏதோ டென்ஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. என்னாச்சத்த? நாளைக்கு திருச்சியில 35 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட சைன் பண்ண வேண்டியிருக்கு சிவா. அதுக்கு நான் கண்டிப்பா போயே ஆகணும். ஆனா என்னால போக முடியாது. ஏன்னா இங்க இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் கூட முக்கியமான மீட்டிங் இருக்கு. இப்ப அந்த கான்ட்ராக்ட்ல சைன் போடுற அத்தாரிட்டி அனிதாவுக்கு இருக்குன்னாலும் இப்பதான் அவளே நிர்வாக பொறுப்புக்கு வந்திருக்கா. அவள் அனுப்புறது அவ்வளவு சரியா இருக்காது சிவா. ஒன்னு அனுப்பலான்னு பார்த்தா நாளைக்கு உனக்கும் கிளைண்டோட மீட்டிங் இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல சிவா. அத்த, அதுக்காக நீங்க எதுவும் worry பண்ணிக்காதீங்க. திருச்சிக்கு நான் போயிட்டு வரேன். எப்படி சிவா? உனக்கு தான் இங்க மீட்டிங் இருக்கே. அத்த, நாளைக்கு நடக்க போறது லோக்கல் கிளைண்ட் மீட்டிங் தான். அதை ஒரு வாரம் தள்ளி கூட வச்சுக்கலாம். நீங்க ரிலாக்ஸா இருங்க அத்த. நான் அதை பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. நீ போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. சரி, எப்ப கிளம்புற? இன்னைக்கு ஈவினிங் கிளம்புறேன். ஓகேப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ம், இந்தாங்க அத்த, இந்த ஃபைலை பாத்துருங்க. நான் போயிட்டு வரேன். ஓகே. ம். ஹலோ தலைவரே, ஒரு 5 இன்ச்சு டீ போட்டு அங்க நிக்குது பாரு காரு, அங்க சீக்கிரம் எடுத்துட்டு வா. கொடுத்து அனுப்புறேன் சார், பையன் எடுத்துட்டு வருவான். டேய், ரொம்ப லேட் பண்றடா, தலை வலிக்குதுடா. வந்துருவானே, சீக்கிரம் எடுத்துட்டு வா. அண்ணா. டேய், என்னடா வெறுங்கையை வீசிட்டு வர? டீ சொல்லிட்டானே, அவன் எடுத்துட்டு வருவான். உன்னால டீயை கூட கையோட வாங்கிட்டு வர முடியாதா? அண்ணா அவசரப்படாதண்ணா, பையன் இப்ப வந்துருவான். ஐயோ டேய், டீ குடிச்சாதான் ஹேங் ஓவரே குறையும். நேத்து நைட்டு வழக்கத்தை விட சரக்கு அதிகமா போட்டீங்கண்ணே, அதானே உங்களுக்கு இந்த ஹேங் ஓவர். பெரிய அசைன்மெண்ட் கிடைச்சிருங்கிற சந்தோஷத்துல நேத்து கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டேன்டா. முதல்ல அந்த ராஜாராம் கதையை முடிச்சிட்டா, அந்த ஆள கொல்ல சொன்ன பார்ட்டி கிட்ட பேசின தொகையை வாங்கிட்டு அடுத்த அசைன்மெண்ட்டுக்கான வேலையை ஆரம்பிச்சிடலாம்ல. டீ எடுத்துங்கண்ணே. இஞ்சி டீ தானே? ஆமாண்ணே. நல்லது, இந்தாங்கண்ணே. எடுத்துக்க. என்னண்ணே அந்த பையனை பாத்துட்டு இருக்கீங்க? சும்மாதான். நாளைக்கு அந்த தொழிலதிபரை எப்படி கொல்ல போறோன்னு எதுவுமே சொல்லேனா? அந்த ஆளு எப்படி கொல்ல போறேன்னு உங்க எல்லாருக்கும் டெமோ காட்டதான் நான் இந்த இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். என்னென்ன சொல்றீங்க? டெமோ காட்ட போறீங்களா? ஆமா, எல்லாரும் அந்த டீ கடையை பாருங்க.
பாத்தீங்களா, இதான் டெமோ. அந்த தொழிலதிபரை இப்படிதான் கொல்ல போறோம். சரியா? எப்படி பண்ண போறோன்றத செயல்முறை விளக்கத்துல பண்ணி புரிய வச்சீங்க பாருங்க. நீங்க வேற மாதிரினா அண்ணா, உங்ககிட்ட வேலை செய்யறத ரொம்ப பெருமையா நினைக்கிறேண்ணா. டேய், புத்தகம் கொடுத்து எச்ச பண்ணாதடா. நாளைக்கு அந்த தொழிலதிபர் முக்கியமான மீட்டிங்ல கலந்துக்கிறதுக்கு ஈசிஆர்ல இருக்கிற ரெசார்ட்டுக்கு வரான்டா. அவன் உட்கார்ற சேருக்கு கீழே தான் பாம நாம செட் பண்றோம். அவனை பீஸ் பீஸா செதறடிக்கணும். புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுதுண்ணா. நாட்டு வெடிகுண்டு, கை துப்பாக்கின்னு எல்லா வெப்பன்ஸும் கார்ல தயாரா இருக்குண்ணா. அந்த தொழிலதிபரை நீங்க சொன்ன மாதிரியே உரு தெரியாம செதச்சிடலாம். முடிக்கணும். யாரும் இல்ல. சக்தியே வர டைம். இந்த நேரத்துல நெஞ்சு வலின்னு ஒரு டிராமாவை போடுவோம். எப்படியாவது சக்தியை வள்ளியூருக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு பண்ணிடலாம். அப்புறமா மத்தவங்கள சமாளிச்சுக்கலாம். ஆனா உனா எல்லாம் சோர்ந்து போய் படுத்துடுறாங்க. என்னதான் மனுஷங்க இவங்கெல்லாம். மூஞ்ச பார்த்தா அப்படியே உக்கிரமா இருக்கிற மாதிரியே இருக்கு. இந்த நேரத்துல போய் அவகிட்ட பேச்சு கொடுத்தோம், நம்மள பேசியே சாகடிச்சிருவா. நிஜமாவே எனக்கு நெஞ்சு வலி வந்துடும். ஐயோ, சக்தி வர டைம் வேற ஆயிட்டு இருக்கே. ஐயோ, 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 அம்மா, அம்மா, ஐயோ. அப்பா, அப்பா, அம்மா, அப்பா, ஐயோ, அப்பா என்னாச்சுப்பா? எங்க என்னங்க? ஐயோ, என்னாச்சு உங்களுக்கு? நெஞ்சு வலிக்குதுமா எனக்கு. ஐயோ, தண்ணி குடிங்க. என்ன சொல்றீங்க? வாங்க நம்ம ஹாஸ்பிடல் போலாம். சக்தி, நீ போய் ஒரு ஆட்டோ புடிமா. சரி. வேண்டாம் சக்தி, இவர் அப்படிதான் பேசிட்டே இருப்பாரு. நீ போமா. வேண்டாம். ஐயோ, நாசமா போச்சு. நமக்கு வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை. நாம ஒரு பிளான் போட்டா அதை கெடுத்து குட்டிச்சவராக்க இவன் ஒரு ஐடியா பண்றா பாரு. சமாளிப்போம். ஐயோ, சீதா, ஒரு வேலை பண்ணலாம். நாம உடனடியா சக்தியை கூட்டிக்கிட்டு ஊருக்கு போயாகணும். ஏங்க, உங்க அண்ணன் பொண்டாட்டி நம்மள கொஞ்சம் நெஞ்சமா அவமானப்படுத்தினாங்க. திரும்பவும் அந்த ஊருக்கு போக கூடாதுன்னு தானே நம்ம சண்டை போட்டுட்டு இங்க வந்தோம். இப்ப இதுக்கு புதுசா உறவு கொண்டாட பாக்குறீங்க? அதுவும் இந்த நிலைமையில சக்தியை வேற கூட்டிட்டு போன சொல்றீங்க. முடியவே முடியாது. ஐயோ, என்னாலயும் முடியலடி. அம்மா, கொஞ்சம் அமைதியா இருமா. அப்பா என்ன சொல்றாருன்னு கேப்போமே. ஏ, வள்ளியூர்ல எங்க அண்ணன் சொத்தை பிரிக்கிறாராண்டி. அதுக்காக சக்தியை கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்கடி. ஏங்க, அவங்க என்ன உங்க சொந்த அண்ணனா? உங்க பெரியப்பா மகன் தானே. அதுவும் அவங்களுக்கும் நமக்கும் ஆகாது. நீங்க போய் என்ன நாட்டமா பண்ண போறீங்களா? ஐயோ, என்ன கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுடி. என்ன சொன்னீங்க? பேச விடுறீன்னு சொன்னேன். சரி சரி, சொல்லுங்க. எங்க பெரியப்பா சொத்தை பிரிக்கிறப்போ எல்லாருக்கும் சமமா பிரிச்சு கொடுக்கணும்னு உயிர் எழுதி வச்சிருக்காராண்டி. அதுல ரத்னம் பொண்ணு சக்திக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு எழுதி வச்சிருக்காராம். இப்ப சொத்தை பிரிக்கிறாங்கடி. இப்ப சக்தியை கூட்டிட்டு போனாதானே நம்ம பங்க வாங்க முடியும். பொல்லாத சொத்து. அந்த பட்டிக்காட்டுல இருக்கிற சொத்தை வாங்கி நாம என்ன பண்ண போறோம்? அதுவும் உங்களுக்கு இப்படி இருக்கும்போது நீங்க எப்படி போவீங்க? அதெல்லாம் நமக்கு ஒண்ணு வேணாம். ஆமா, பெரிய லாடு லபகுதாசு பொண்ணு கல்யாணத்துக்கு 100 பவுன் 200 பவுன் சேர்த்து வச்சிருக்கா. என்னடி திமிரா பேசிட்டு இருக்க? அதோடைய வேல்யூ என்ன தெரியுமா? 25 லட்சம்டி. அத வச்சு
சக்தியோட கல்யாணத்தை நடத்திடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா இப்படியே இந்த நிலைமையில நான் எப்படி அங்க போறதுன்னு தெரியலையே. சரி, அப்படின்னா நானே சக்தியை கூட்டிட்டு போறேன். ஐயோ என்னங்க? அப்பா அப்பா, என்னப்பா? வேணாங்க, உங்க பக்கத்திலே இருந்து பாத்துக்க நான் இங்க இருக்கணும். பேசாம அருணை கூட அனுப்பி வைக்கலாமா? ஐயோ ஏண்டி, அவங்க ஒரு பங்கு கொடுக்கறதுக்கே பெரிய கஷ்டமா இருக்கு. இதுல உன் மவனை வேற அனுப்புனா இன்னொரு பங்கு வாங்கறதுக்கு வழி பண்ணிட்டாங்கன்னு நம்மளை பத்தி கேவலமா பேசுவாங்கடி. அதுலயும் உன் மவன் இருக்கானே, அவன் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு அவனே நினைச்சுக்கிட்டு ஏதாவது பேசி வைப்பான். இவெல்லாம் போய் விளங்க மாடி, வீணா போனவன் சுத்தமா இருக்கிறதையும் கெடுத்துருவான். தயவு செஞ்சு அவனை அனுப்பாத. சரி விடுங்க, அதுக்குள்ள உங்க உடம்பு சரியாயிடும். அதுக்கப்புறம் நீங்களே கூட்டிட்டு போங்க. ஐயோ, நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆண்டி, போய் ஆகணும். உடனே கிளம்பி வர சொல்லிருக்காரு. ஐயோ என்னங்க நீங்க? அம்மா இல்லம்மா, நான் தனியாவே போயிட்டு வந்துடுறேன். நீங்க ஏன் பயப்படுறீங்க? சரி சக்தி, பத்திரமா போயிட்டு வாமா. சரிம்மா. எதில் வச்சேன்? அப்பாடா, உண்மையிலேயே டிராமா போடுறவங்க எல்லாம் ரொம்ப பாவம் தான். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் எனக்கு அமைஞ்ச பொண்டாட்டி மாதிரி அமைஞ்சிட்டா செத்தானுங்க. சக்தி, இந்தம்மா. அம்மா, எனக்கு எதுக்குமா இவ்ளோ பணம்? வெளியூர் போற புள்ள, கூட குறைச்சி ஆகும். இந்த எடுத்துக்கோ, புடிமா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். நல்லபடியா போயிட்டு வாமா. உடம்ப பாத்துக்கோங்கப்பா. சரிம்மா, பாத்துக்கோங்க. போயிட்டு வாமா. சக்தி, ஒரு நிமிஷம். ஏங்க, இவ்வளவு சொன்னீங்களே, உங்க அண்ணன் போன் நம்பர் கொடுத்தீங்களா? முதல்ல ஒன்ன கொள்ளணும்டி. ஓ அம்மா, எழுதிக்கம்மா. 984134532445. அப்பா, ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஆமாம்மா, ஏதாவது சார்ஜ் போடாம விட்டுருப்பானுங்க. கிராமம் இல்லையா, மறந்துருப்பானுங்க. உனக்கு தான் இடம் தெரியுமாம்மா, நீ போயிட்டு வந்துருமா. சரிப்பா, நான் அங்க போயிட்டு ஃபோன் பண்ணிக்கிறேன். போயிட்டு வாமா. போயிட்டு வரமா. சரிம்மா, போயிட்டு வா. போயிட்டு வரமா. பார்த்து போயிட்டு வாமா. அப்பாவை பத்திரமா பாத்துக்கோ. சக்தி, தீய சக்தி, என்ன பிடிச்சிருக்கிற தீய சக்தி நீ. போ, திரும்ப வந்துடாதீங்க. என்ன பிடிச்ச கஷ்டம், தரித்திரம் எல்லாம் ஒளிஞ்சது இன்னைக்கு. சார் வேண்டாம் சார். எவ்வளவு திமிரு இருந்தா இந்த மாதிரி வேலையை பண்ணுவேன். அடிக்காதீங்க சார். விட மாட்டேன். என்ன பண்றேன்னு பாரு. சார் வேண்டாம் சார், அடிக்காதீங்க சார். சார் ப்ளீஸ் சார், அடிக்காதீங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் வேண்டாம் சார், ப்ளீஸ் சார். சார் ஏன் சம்மதத்தோட தான் எனக்கு தாலி கட்டினார் சார். இதுல எந்த தப்பும் இல்ல சார். அவர் அடிக்காதீங்க சார். சார் ப்ளீஸ் சார். ஒண்ணுப்பா, முறியாலியா சும்மா சும்மா கத்திக்கிட்டு அந்த பொறிக்க நல்லா அடிங்க சார். திமிரு இருந்தா வீட்டுக்கு தெரியாம பொண்ணு கழுத்துல தாலியை கட்டு. ஐயோ, இந்த இன்ஸ்பெக்டர் அந்த பையனை அடிச்சே கொன்றவர் போல இருக்கே. அடிக்காதீங்க சார். உனக்கு லவ் மேரேஜ் ஒரு கேடா? லவ் மேரேஜ் ஒரு கேடா? டேய் சொல்லு,
உங்க அப்பா அம்மா என்ன வேலை பாக்குறாங்கன்னு சொன்ன? கட்டட வேலை பார்க்குறாங்க சார். ஏண்டா 3 வேளை ஒழுங்கா தின்றதுக்கு சோறே இல்லாத குடும்பத்துல பிறந்த உனக்கு பெரிய இடத்து பொண்ணு கேக்குதா? சாரி சார். என்ன தைரியம் இருந்தா அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் பெத்தவங்களுக்கே தெரியாம கோவில்ல வச்சு தாலியை கட்டியிருப்ப. சார் நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக லவ் பண்ணுறோம் சார். அவங்க வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் சாமியை சாட்சியாக வச்சு நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என்னது? சாமி சாட்சியா வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? எனக்கு வர்ற கோவத்துக்கு அப்படியே உன்னை தூக்கி போட்டு நெஞ்சிலேயே மிதிக்கலாம் போல இருக்கு. ஏண்டா இப்படி பணக்கார வீட்டு பொண்ணுங்களை காதலுங்கிற பேர்ல மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கையில சொகுசா செட்டில் ஆயிடலாம் இல்ல? இந்த மாதிரி நினைப்போடு தானே உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் பெரிய இடத்து பொண்ணுங்களுக்கு நூல் விட்டு இந்த மாதிரி சகிச்சுக்க முடியாத காரியத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சார் நான் அகிலாவை பணத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணல சார். நான் அவளை உயிருக்குயிராக விரும்புகிறேன் சார். நான் அவளை கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் பார்த்துக்குவேன் சார். டேய், எந்த வேலைக்கும் போகாம ஊர் சுத்திக்கிட்டு திரிகிற பொறுக்கி நீ எப்படா இந்த பொண்ணை கண்கலங்காம பாத்துக்குவ? உன்னெல்லாம் ஒரு ஆளு நம்பி அந்த பொண்ணு உன் கூட வந்து குடிசை வீட்டுல குடும்பம் நடத்தணுமா? இந்த பார், இந்த பொண்ணு மைனர், சட்டப்படி இன்னும் அவளுக்கு கல்யாண வயசே வரல. அப்படிப்பட்ட பொண்ணுக்கு தான் நீ தாலியை கட்டியிருக்க. இதுவே மிகப்பெரிய அஃபென்ஸ். இதுக்காகவே உன் மேல கேஸ போட்டு எப்பவுமே வெளியே வர முடியாத அளவுக்கு என்னால பண்ண முடியும். கோர்ட்டு கேஸ்னு போனா அது மீடியாவுல நியூஸ் ஆகி அந்த பொண்ணோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிடுன்னு தான் நான் உன்னை சும்மா விடுறேன். அதனால இவளை மறந்துட்டு மரியாதையா இப்படியே ஓடிரு. அதான் உனக்கு நல்லது. அப்படி இல்ல அப்படியே உனக்கு கைமா பண்ணிருவேன். ஏமா, ஒருவேளை சோத்துக்கே வக்கு இல்லாதவன லவ் பண்ணி இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, உனக்கு அறிவில்ல? நீ வசதியான பொண்ணுங்கிறதுனாலதான் உன்னை அவன் லவ் பண்ணிருக்கான். அவனுக்கு நீ முக்கியம் இல்ல, உன்னோட பணம் தான் முக்கியம். அத முதல்ல புரிஞ்சுக்க. இப்படிப்பட்ட ஒருத்தனை நம்பி போனா உன்னோட வாழ்க்கையே நாசமாயிடும். சார், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அவன் பணத்துக்கு ஆசைப்படுறவன் இல்ல. இந்த பார், எது வாழ்க்கைக்கு சரி வரும் வராதுன்னு உன்னால இப்ப புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா உன் வயசு அப்படி. இந்த பொறுக்கி காதலுங்கிற பேர்ல உன் மனசு அப்படி கெடுத்து வச்சிருக்கான். இவன் உனக்கு தகுதியானவனே கிடையாது. அத முதல்ல புரிஞ்சுக்க. பெத்தவங்களாலதான் ஒரு பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியும். அதனால உன் கழுத்துல கிடக்கிற தாலியை கிளட்டி அவன் முகத்துல வீசி எரிஞ்சிட்டு ஒழுங்கா உன் அப்பா அம்மாவோட வீட்டுக்கு கிளம்பு. போய் படிப்புல கவனத்தை செலுத்து. தாலியை கலட்டி எரி. முடியாது சார், என்னால முடியாது. இப்ப நீ தாலியை கலட்டி எரியலனா நான் இவனை அடிச்சே கொண்டுருவேன். கலட்டு. கலட்ட போறியா இல்லையா? கலட்டு. என்னால முடியாது. உன்னை எப்படி கலட்ட வைக்கணும்னு எனக்கு தெரியும். கலட்டி எரி. அந்த தாலிய அவன் மூஞ்சில தூக்கி எரி. எல்லாம் முடிஞ்சது. இனிமே அந்த பொண்ணு இருக்கிற திசை பக்கம் கூட நீ வரக்கூடாது. தாலி எடுத்துட்டு போடா.
போடா போ. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க பொண்ணை கூட்டிட்டு கிளம்புங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ஆ. வரோம். போமா. வா. இந்நேரத்துக்கெல்லாம் சக்தி விழுப்புரம் ரீச் ஆயிருக்கணுமே. ஏண்டா அவகிட்ட இருந்து இன்னும் எந்த தகவலுமே வரலையே. அண்ணே ஃபோன் பண்ணி எங்க போயிட்டு இருக்காங்கன்னு விசாரிச்சு பாருங்கண்ணே. ம். சொல்லுங்கப்பா. என்னம்மா நீ இன்னும் விழுப்புரம் போய் சேரலையா? இதோப்பா பக்கத்துல வந்துட்டேன். இன்னும் 10 நிமிஷத்துல ரீச் ஆயிடுவேன். நீ போய் இறங்கின உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போயிடுமா. சரிப்பா. நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்லம்மா? உன் பெரியம்மா பசங்க உன்கிட்ட மனசுல இருக்கிற மாதிரி பேசி நமக்கு சேர வேண்டிய சொத்தை ஆட்டையை போட பாப்பாங்க. நீயும் மனசு இறங்கி அப்படியே போனா போகுதுன்னு விட்டுட்டு வந்துடாதம்மா. நீ போறதே சொத்தை பிரிச்சு வாங்கறதுக்காக தான். புரியுதா? அதை முதல்ல மனசுல வச்சுக்கோ. அவங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்கப்பா. அவங்க ரொம்ப நல்லவங்க. நீங்க தான் அவங்கள தேவையில்லாம சந்தேகப்படுறீங்க. எந்த சூழ்நிலையிலும் நீ அவங்கள விட்டு கொடுக்க மாட்டியே. சரி சரி, நல்லபடியா முடிச்சிட்டு வா. சரிப்பா. அண்ணே இப்போ உங்க பொண்ணை பொறுத்த வரைக்கும் சொத்துல பங்கு வாங்க போயிட்டு இருக்காங்க, அப்படிதானே? என்ன பண்றது, அப்படி சொல்லிதானே அனுப்ப வேண்டியிருக்கு. இன்னும் 10 நிமிஷத்துல விழுப்புரம் போய் இறங்கிடுவா. உங்க ஆளுங்க தயாரா இருக்காங்கல்ல? அதெல்லாம் பக்காவா ரெடியா இருக்காங்க. அங்க இருக்கிற ஆட்டோ டிரைவருக்கு உங்க பொண்ணோட போட்டோவை அனுப்பியிருக்கேன். அவன் கண் கொத்தி பாம்பு மாதிரி காத்துட்டு இருக்கான். உங்க பொண்ணு போய் அங்க இறங்குனதும் கொத்திட்டு போய் அங்க இருக்கிற பொண்ணுங்க கடத்துற கும்பல்கிட்ட ஒப்படைச்சிருவான். ஒரே ஒரு நைட்டு தானே. அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில வேணு வந்து உங்க பொண்ணு அள்ளிட்டு போய் பாம்பே ரெட் லைட் ஏரியால வித்துருவாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு உங்க பொண்ணு வாழ்நாள் முழுவதும் பிஸியாவே இருப்பாங்கண்ணே. அடியே ருத்ரா, உன் சொந்த பொண்ணு வாழ்நாள் முழுக்க மீளவே முடியாத துயரத்தை அனுபவிக்க போறான். இனிமே உன்னால அவளை எங்க தேடியும் கண்டுபிடிக்கவே முடியாது. அனிதா, ஒரு கையில பேனா புடிச்சுக்கிட்டு இன்னொரு கையில ஃபைல பிரிச்சு பாக்குற அழகு இருக்கே, என் பொண்ணு பற்றும் போல இருக்கு. உன் அம்மா ருத்ரா இந்த ஸ்டைல உன்கிட்ட தோத்தா. அப்படியா அத்தை? நான் மம்மியோட தோரணியா ஃபைல் பாக்குறேனா? வேற லெவல். உன் அம்மா உட்கார்ந்து ஃபைல் பாக்குறப்ப ஒரு நாளும் நான் இப்படி இம்ப்ரெஸ் ஆனதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்துதான் நான் இப்படி இம்ப்ரெஸ் ஆயிருக்கேன். அத்தை, என்னை எப்பவுமே பாராட்டி என்ன இந்த மாதிரி சந்தோஷமா பாத்துக்கிறது நீங்க மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. என் மருமகளை நான் மட்டும்தான் சந்தோஷமா பாத்துக்க முடியும், வேற யாராலையும் முடியாது. அவங்களுக்கெல்லாம் சந்தோஷப்படுத்தவும் தெரியாது. நீங்க இப்படி பேச பேச எனக்கு சும்மா வானத்துல ஜிவ்வுன்னு பறக்கிற மாதிரி இருக்கு. கற்பனையில மட்டும் இல்ல மருமகளே, ஒரு நாள் உன்னை பாராஷூட்ல கூட்டிட்டு போய் அப்படியே ஒரு பெரிய ரவுண்ட் அடிச்சிட்டு வரணும்னு இந்த அத்தைக்கு ஆசை அதிகமா இருக்கு. அத்தை, நீங்க எப்போன்னு சொல்லுங்க, எனக்கும் ரொம்ப ஆசையா தான் இருக்கு. அது சம்பந்தமான ஆளுங்க கிட்ட பேசி நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன். அதனால அதை தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு நம்ம விஷயத்துக்கு வருவோம். சேர்மன் பொறுப்பு எடுத்துக்கிட்டு முதல் நாள் ஆபீஸ் போயிட்டு வந்திருக்க, எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்தது. மம்மி உட்கார்ந்து இருந்த சேர்மன் சேர்ல நான் உட்கார்ந்ததும் எப்படி இருந்தது தெரியுமா? அந்த ஃபீலிங் ஐ கான்ட் நெவர் எக்ஸ்பிளைன் அத்தை. That was just amazing. எனக்கு அப்படி இருந்தது. நீ சொல்றத கேட்க கேட்க அத்தைக்கு அப்படியே குழு குழுன்னு இருக்கு தெரியுமா? சரி, உன்னை சிவா வந்து பார்த்தானா? எனக்கு வந்து விஷ் பண்ணா அத்தை. ஆனா ஒரே ஒரு விஷயத்துல என் மனசை கஷ்டப்படுத்திட்டான்.
உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி அப்படி என்ன சொன்னா? நான் சேர்மன் சேர்ல உட்கார்ந்துருக்கிறது அழகா கம்பீரமா இருக்கா சிவான்னு கேட்டேன். அதை விடுங்க, அந்த சேர்ல எப்பவுமே ருத்ரா அத்தைக்கு தான் அழகாவும் கம்பீரமாவும் இருக்கும்னு சொல்றேன் அத்தை. இதான் விஷயமா? அது வேற ஒண்ணு இல்ல மருமகளே. இப்போ நாமளே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம்னு வையேன், ஒரே டேபிள் சேர்ல உட்காந்து பழகிருவோம். அதனால மத்த டேபிள் சேரெல்லாம் நல்லா இல்ல, நமக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் இல்ல. நம்ம ஒரே இடத்துல போய் உட்காந்து பழகிட்டோம், அதுதான் காரணம். அப்படிதான் சிவாவும் உன் அம்மாவோட பிசினஸ்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அவன் அந்த சேர்லயே பார்த்து பார்த்து பழகிட்டான். அந்த பழக்க தோஷத்துல தான் அவன் அப்படி சொல்லியிருக்கான். மத்தபடி நீ தப்பா எடுத்துக்காத. இன்னும் 1 மாசம் அந்த சீட்ல உன்னை தொடர்ந்து பார்த்துட்டானா அந்த சேர் உனக்கு தான் பொருத்தமா இருக்குன்னு சொல்லுவான். சொல்லுவானா அத்தை? கண்டிப்பா சொல்லுவான். ஆனா ஒண்ணு மருமகளே, எந்த காரணத்தை கொண்டும் உன் அம்மாவை அந்த சேருக்கு திரும்ப வர விட்டுறக்கூடாது. அது உன் கையில தான் இருக்கு. அத்தை, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி சரி, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, நீ வேலையை பாரு. சரி. உன்னை அந்த சேர்மன் சேர்ல உட்கார வச்சதுக்கு காரணமே நீ என்னோட கிளிப்பில்லைங்கிறதுனாலதான். அதிகாரம் மொத்தமும் உன் கைக்கு வந்துருச்சுன்னா ருத்ராவை ஃபியூஸ் பிடிங்கி படுக்க வச்சிருவேன். உன்னை சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு மொத்த சொத்தையும் ஏன் பக்கம் கொண்டு வந்து இந்த ராஜ்யத்துக்கே நான் ராணி ஆயிடுவேன். இது கூடிய சீக்கிரம் நடக்கும். என்னை எல்லாரும் இந்துமதி அம்மா இந்துமதி அம்மான்னு கையெடுத்து கும்பிடுற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. இது நடக்கும், நடத்திய காட்டுவேன். நாளைக்கு சோசியல் மீடியாவில் நியூஸ்ல எல்லாத்துலயுமே பாம் பிளாஸ்ட் ஆகி தொழிலதிபர் பலின்னு தானே வரும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் சும்மா பரபரப்பா ஆக போகுதுண்ணே. டேய், நம்ம சார்பா போலீஸுக்கு நானும் ஏதாவது வேலை கொடுக்கணும்ல. என்ன ஒண்ணு, அவங்க என்னதான் தோண்டி துருவி விசாரிச்சாலும் நாம தான் இந்த கொலையை பண்ணோம்னு அவங்களால கண்டே பிடிக்க முடியாதுடா. சொல்லுங்க தல. சொல்லு தல. அப்படியா? சரி தல, நீ சொல்ற மாதிரியே பண்ற தல. டேய், வண்டி அப்படியே ஓரம் கட்டி நிப்பாட்டுறா. சரிண்ணே. என்னண்ணா இங்க கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க? எல்லாம் காரணமா தான். டேய் விக்கி, நீ மட்டும் வாடா. என்னண்ணே? நாம தொழிலதிபரை பாம்பு பிளாஸ்ட் பண்ணி கொலை பண்ற விஷயம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நம்ம பெரிய தலைக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி எச்சரிக்கை பண்றாரு. அப்படின்னா இப்ப நம்ம என்ன பண்றது? அந்த தொழிலதிபரை கொல்றதுல இருந்து பின்வாங்கிறத தவிர இப்ப வேற வழியே இல்ல. எல்லா செக் போஸ்ட்லயும் போற வண்டியெல்லாம் போலீஸ் தீவிரமா செக் பண்றாங்களாம். நம்ம உடனே இந்த ஊரை விட்டு வெளியேறி ஆகணும். அதனால இப்போ நம்ம கிட்ட எந்த வெப்பனும் இருக்க கூடாது. போலீஸ் கிட்ட நம்ம சிக்கணும், அவங்க நம்ம கதையே முடிச்சிருவாங்க. வண்டியில இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் கொண்டு போய் யார் கண்ணிலையும் படாம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கொண்டு போய் ஒளிச்சு வை. நமக்கு தேவைப்படுறப்போ எடுத்துக்கலாம். சரிண்ணே. ஏய், போலீஸ் எந்த நேரமும் இந்த பக்கம் ரவுண்ட்ஸ் வரலாம். அதனால வெப்பன்ஸ் எடுத்துட்டு உடனே இங்கிருந்து கிளம்பு. சரிண்ணே. போ சீக்கிரம். அண்ணே வரண்ணே. சீக்கிரம் கிளம்புடா. போடா சீக்கிரம் அங்க இருந்து போ. அண்ணே, விழுப்புரத்துல இருந்து நான் சொன்ன ஆட்டோக்காரன் தான் ஃபோன் பண்றான். அப்படியா? போனை ஆன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. சரிண்ணே. சொல்லி வேடியப்பா, அந்த பொண்ணு வந்துட்டாளா?
வந்துட்டா சும்மா சொல்லக்கூடாது. செம்ம பீஸா இருக்கா. பொருள் நல்ல ரேட்டுக்கு போகும் சங்கர். வேற லெவல்ல இருக்கா. சரி சரி, நான் சொன்ன மாதிரியே பொருளை உங்ககிட்ட அனுப்பிட்டேன். நீ பேசுன மாதிரி கைக்கு பணம் எப்போ வரும்? இவளை நான் இப்ப கூட்டிட்டு போய் அதுக்கான கேங் கிட்ட ஒப்படைச்சிட்டா அவங்க இவளை பாம்பேக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. இவ அங்க போய் சேர்ந்த அடுத்த நாளே எனக்கு பணம் கொடுத்துருவாங்க. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன், நீங்க வந்து வாங்கிட்டு போயிடுங்க. சரி சரி, அந்த பொண்ணு வேற ஆட்டோல ஏறி போயிட போறா. முதல்ல அந்த பொண்ணை கொத்தி தூக்கிட்டு போ. சரி சங்கர். அண்ணே நிறுத்துங்க. என்னம்மா ஆட்டோவா? ஆமாண்ணே, எங்கம்மா போனோம்? இங்க பக்கத்துல வள்ளியூர் கிராமம் இருக்குல்ல, அங்க போகணும். வருவீங்களா? எங்க பொழப்பே உங்களை மாதிரி சவாரி நம்பிதான் இருக்கு. எப்படிமா வர முடியாதுன்னு சொல்லுவேன்? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த ஊர்ல இருந்து சவாரி ஏத்திட்டு வந்தேன். வந்து ஏறுமா போலாம். அங்க போறதுக்கு எவ்வளவு ஆகும்? அதெல்லாம் பாத்துக்கலாமா, வந்து ஏறு. நீங்க சொல்லுங்கண்ணே முதல்ல. வழக்கமா அங்க போறதுக்கு 100 ரூபாய் வாங்குவோமா. உனக்கு அதேதான். சரிண்ணே. வாமா உட்காரு. அண்ணே, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்கண்ணே. நம்ம ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி ஆட்டோல சக்தியை ஏத்திட்டு போய் சொன்ன மாதிரி சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவான். நீங்க நிம்மதியா இருக்கண்ணே. நல்லபடியா நடக்கணும். அவளை ஒளிச்சு கட்ட எவ்வளவோ முறை முயற்சி பண்ணி பார்த்தேன். எல்லாமே சொதப்பலாயிடுச்சு. கடைசியில இந்த விஷயத்தை நீ சுலபமா பண்ணிட்ட. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. சங்கர், இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்குவேன். ஹலோ. சொல்லுங்க அருணாச்சலம் சார். இல்லை சார், நான் ட்ரிச்சிக்கு போய் சேர்றதுக்கு இன்னும் எப்படியும் ஒரு 2 hours ஆகிடும். ஆமாம் ஆமாம், நாளைக்கு காலையில் 11 o'clock மீட்டிங். அது முடியறதுக்கு எப்படியும் 1 o'clock ஆகிடும். அப்புறம் அங்கேருந்து நம்ம நியூ பிளான்ட் ஒர்க் எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு எப்படியும் ஈவினிங் 6 ஆகிடும். நம்ம நியூ பர்ஃப்யூம்ஸோட லோகோவை நம்ம க்ரியேட்டிவிட்டிலாம் நாளைக்கு ரெடி பண்ணிடுவாங்க. அது ரெடி ஆயிடுச்சுன்னா எனக்கு மெயில் பண்ணி விட்டுருங்க, சரிங்களா? அண்ணா, ஒரு டீ போடுங்க. தரேன்ப்பா. போலீஸ் ஜீப் போகுது. இப்ப திரும்ப வந்து பேக்ல என்ன இருக்குன்னு செக் பண்ணா மாட்டிப்போமே. ஐயோ, டென்ஷன்ல தலையே சுத்துதுப்பா. முதல்ல ஒரு தம்மை போடுவோம்.
காசு வச்சு இந்த பேக்கை தூக்கிட்டு போறானே, அண்ணன் கிட்ட என்ன சொல்றது? ஓ, இப்படி ஆயிடுச்சு. திவ்யா, இந்தாம்மா பிஸ்கெட். எதுக்கு அத்தை பிஸ்கெட்லாம்? சும்மா டீல தொட்டு சாப்பிடலாம்ல. அத்தை, இந்த கிரீன் டீ உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுல ஒரு 3 பாக்கெட் எடுத்துக்கலாம். இனிமே நீங்க பால், டீ, காஃபி இதெல்லாம் ஒரு முறை தான் எடுத்துக்கணும். மத்த நேரத்துல எப்பவும் நீங்க கிரீன் டீ தான் குடிக்கணும். இது கொலஸ்ட்ரால கண்ட்ரோல் பண்ணும். மாமியார் ஆரோக்கியத்துல நீ ரொம்ப தான் அக்கறை எடுத்துக்கிற. சின்னவங்களை வழி நடத்துற பெரியவங்க ஆரோக்கியமா இருந்தாதான் குடும்பம் சந்தோஷமா இருக்கும் அத்தை. என்ன அத்தை அப்படி பாக்குறீங்க? எனக்கு கிடைச்சிருக்கிற மருமக யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. உண்மையிலேயே நான் பாக்கியசாலி தான். உங்களை மாதிரி ஒரு அத்தை கிடைக்க நானும் புண்ணியம் பண்ணிருக்கணும். வாங்க, அது வேணுமா பாரு. இதை எடுத்துக்கலாமா? நம்ம ஐட்டங்கள்லாம் எங்க இருக்கு? இங்க இருக்கு. பாதாம் இருக்கு, பிஸ்தா இருக்கு, முந்திரி இருக்கு, பேர்ச்சம்பழம் வகை வகையா இருக்கு. ஒவ்வொன்னுலயும் 5 கிலோ வாங்கிட வேண்டியதான். எஸ்கியூஸ் மீ, இந்த பிஸ்தா டப்பா how much? I want 5 numbers. நீங்க இதை எல்லாத்தையும் பேக் பண்ணிடுங்க. மறக்காம முந்திரி, பாதாம். இந்து, நீயா? நான் வேற யாரோ நினைச்சு கோவப்பட தெரிஞ்சு தெரியுமா? அடிச்சது என் அழகு பொண்டாட்டின்னு தெரிஞ்சதும் மனசு ஜில்லுன்னு ஆயிடுச்சு. ஆகும் ஆகும். ஆமா, என்னை விட்டுட்டு நைஸா இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இதோ இந்த ஐட்டங்களை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னது இதெல்லாம்? இதுவா தேக ஆரோக்கியத்துக்கு தேவையானது. அதான் ஒவ்வொன்றிலையும் 5 கிலோ வாங்கிடலான்னு பாக்குறேன். என்னது 5 கிலோவா? ஐயோ இந்து, இதெல்லாம் செம்ம ஐட்டம். இதெல்லாம் ஊற வச்சு ஒன்னா மிக்ஸில போட்டு அடிச்சு பவுடர் ஆக்கி 1 கிளாஸ் பால்ல 2 ஸ்பூன் கலக்கி குடிச்சா செம்மையா இருக்கும் தெரியுமா? விறகு, சாம, குதிரைவாளி, தீனன்னு வாங்கி கஞ்சி வச்சு குடிக்க வேண்டிய வயசுல துரைக்கு பாதாம், பிஸ்தா, முந்திரி, பேர்ச்சம்பழம் கேக்குதோ? என்ன இந்து, இதெல்லாம் இந்த வயசுல சாப்பிடணும், இந்த வயசுல சாப்பிடக்கூடாதுன்னு ஏதாவது வரமுறை இருக்கா? முதல்ல வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க சொல்றதெல்லாம் வாங்கிக்கலாம். சரியா? வாங்க. நான் சொன்ன எல்லாத்தையும் பேக் பண்ணி வைங்க, நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். உங்களை வாங்கன்னு சொன்னேன். வர 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 பேக் பண்ணிடு. திவ்யா, அத்தை இங்க வாமா. சொல்லுங்க அத்தை. இதுல உனக்கு தேவையானத எடுத்துக்கமா. இந்த மேக்கப் திங்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். இத சொன்னா இத வாங்கி கொடுக்க முடியலையேன்னு அத்தை வருத்தப்படுவாங்க. இப்ப என்ன பண்றது? என்னம்மா யோசிக்கிற? எது வேணும்னு பாரு, எடுத்துக்கமா. இதெல்லாம் வேண்டாம் அத்தை. இத போட்டா நிறைய பிம்பிள்ஸ் வரும். அதனாலதான் நான் கடலை மாவு, பைத்த மாவுன்னு நேச்சுரல் பேக்கா வாங்கி போட்டுட்டேன். ஏன் ஆசைக்காக ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோமா. சரிங்க அத்தை, வா. இது ஒண்ணு கொடுங்க. இதையும் எடுங்க. நல்லா இருக்குல்ல அத்தை? போதுமா? போதும் அத்தை. அந்த ஸ்வீட்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஐயோ திவ்யா, சம்மந்தி அம்மா, நீங்க 2 பேரும் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கா வரணும்? பெத்தவங்களோட நம்பிக்கையில மண்ணள்ளி போட்டுட்டு போற பொண்ணுங்களுக்கெல்லாம் இப்படி ஒன்ன மாதிரி பிச்சைக்கார வாழ்க்கை தாண்டி கிடைக்கும். கழுத்துல மஞ்ச கயிறு, பிளாட்ஃபார்ம்ல வாங்கின 100 ரூபாய் சுடிதாரு, ஒரு தாலி செயின் கூட எடுத்து போட வக்கில்லாத குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போயிருக்க. இன்னும் போக போக பாரு நீ எப்படி எல்லாம் சீரழிஞ்சு சின்ன பின்னமா ஆக போறேன்னு. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடி.
ஐயோ, இவளோட கருணாக்கால புள்ளைய சபிக்கிறாளே. இந்துமதி அம்மா, உங்க தவிப்பும் கஷ்டமும் புரியுது. நடந்தது நடந்து போச்சு. இனி என்ன பண்ண முடியும்? ஏய், வாய மூடு. எங்க ஸ்டேட்டஸ்க்கு நீ எல்லாம் எங்க முன்னாடி நின்னு பேசவே கூடாது. நல்லா யோசனை பண்ணி பாரு. எங்க வீட்ல வேலை பாக்குற ஒரு டிரைவரோட மகனை என் பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்காங்கறத எப்படி சாதாரணமா எடுத்துக்க முடியும்? என் வயிறு அப்படியே பத்திக்கிட்டு எரியுது தெரியுமா? நீங்க சொல்றது உண்மைதாம்மா. பொண்ணு பெத்த எல்லாருமே நல்ல இடத்துல கட்டி கொடுத்து அவளை சந்தோஷமா வாழ வைக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அதுக்காக காசு பணம் இருந்தாதான் சந்தோஷம் இருக்கும்ன்றது உண்மை இல்லம்மா. நிறுத்து. இந்த மாதிரி பேச்செல்லாம் உன்ன மாதிரி ஒண்ணு இல்லாதவங்க மனசு ஆறுதலுக்காக சொல்லிக்கிறது. அம்மா, என் அத்தைய பத்தி குறை சொல்லாதீங்க. என் கல்யாணத்துக்கும் என் அத்தைக்கும் எந்த விதத்திலயும் சம்பந்தமே இல்ல. இது நானா விருப்பப்பட்டு ஏத்துக்கிட்ட வாழ்க்கை. ஆஹா, பரவாயில்லையே. மாமியாரை விட்டு கொடுக்காம பேசுறா என் பொண்ணு. நீ பொழைச்சு படா செல்லம். உனக்கு சப்போர்ட்டா எப்பவும் அப்பா நான் இருப்பேன். எதுக்கு எடுத்தாலும் பணக்காரங்க ஏழைங்கன்னு ஸ்டேட்டஸ் பத்தி பேசுறீங்களே, உங்களுக்கு தெரியுமா? நம்ம வீட்ல காரு பங்களா ஏசின்னு வாழ்ந்தப்ப இருந்த சந்தோஷத்தை விட இப்பதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் அத்தை என்ன அவங்க சொந்த மக மாதிரி பாசமா பாத்துக்கிறாங்க. இப்போ உனக்கு அப்படிதாண்டி தெரியும். நாள் ஆக ஆக ஹாஸ்பிட்டல் செலவு கூட பணம் இல்லாம பிறந்த குழந்தைக்கு பால் கூட வாங்க முடியாத அளவுக்கு கஷ்டம் வரும் பாரு. அப்போ உனக்கு புரியும் ஏண்டா இந்த பிச்சைக்கார குடும்பத்துல வந்து வாக்கப்பட்டோமோன்னு. இதோ இந்த சாதாரண மேக்கப் கிட் வாங்கிருக்கியே, இப்பவே தெரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையோட தரம் எந்த அளவுக்கு கீழே வந்துருச்சுன்னு. ஒரு விஷயத்த நல்லா மனசுல வச்சுக்கோ. கஷ்டம் தாங்க முடியாம கண்ணீர் வடிச்சிட்டு வந்து நின்னா அம்மா ஈவு இறக்கப்பட்டு உதவி செய்வேன்னு மட்டும் நினைச்சு எந்த சூழ்நிலையிலையும் என் வீட்டு பக்கமே வந்துடாத. அப்படி வந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை எதை வச்சு அடிப்பேன்னு எனக்கே தெரியாது. என் மருமகளுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வராது. வரவும் நான் விட மாட்டேன். இந்துமதி அம்மா, என்னமோ இந்த மேக்கப் பொருள் வாங்கியிருக்கான்னு ரொம்ப இளக்காரமா பேசுறீங்களே. அவ இன்னதுதான் வேணும்னு கேட்டா எவ்வளவு கஷ்டப்பட்டாவது நான் வாங்கி கொடுப்பேன். திவ்யா, நீ இனிமே இந்த மாதிரியான மேக்கப் பொருள் எல்லாம் எப்பவுமே வாங்க கூடாது. இருக்கிறதுலயே எது விலை அதிகமா இருக்கோ அதை தான் நீ வாங்கணும். வா, வந்து இப்பவே எடு. அத்தை, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு இதுவே போதும். நீ வாமா முதல்ல, வா. வெறும் கழுதைங்களுக்கு வீராப்ப பாரு. இன்னும் எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். வாங்க. சம்மந்தியம்மா, திவ்யா சூப்பர்மா. நான் அப்புறமா வீட்ல வந்து பாக்குறேன். ஓகே, பாய். என்னங்க? ஏமா தங்கச்சி, நீ எங்க இருந்து வரமா? சென்னையில இருந்து வரேன்னா. அங்க இருந்து இந்த கிராமத்துக்கு என்ன விஷயமாமா வர? என் அப்பா வழி சொந்தக்காரங்களா இங்கதான் இருக்காங்க. அவங்கள பாக்குறதுக்காக தான் வந்தேன். பரவாயில்லம்மா, இந்த காலத்துல சொந்தக்காரங்க மேல அக்கறை எடுத்து பார்க்க வர்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா. உன்னை பார்த்தாலே தெரியுது ரொம்ப நல்ல பொண்ணுன்னு. வள்ளி ஊருக்கு அப்படித்தானே போகணும். நீங்க ஏன் சைடுல கட் பண்ணி வந்துட்டு இருக்கீங்க? அந்த பக்கம்லாம் ரோடு வேலை நடந்துட்டு இருக்குமா, அதனால எல்லா வண்டியும் இந்த வழியா தான் போய் ஆகணும். சரிண்ணே.
யாருங்க? எதுக்கு இப்படி திடீர்னு ஏறுறாங்க? அவனுங்களும் வள்ளியூர் காரங்க தாமா, என் ஃப்ரெண்ட்ஸ் தான். பயப்படாத. அண்ணே, இது ஏதோ தப்பா இருக்குண்ணே. நீங்க முதல்ல ஆட்டோவை நிறுத்துங்க ப்ளீஸ், நான் இறங்குறேன். பாதி வழியில எல்லாம் ஆட்டோ நிறுத்த முடியாது. நீ சேர வேண்டிய இடத்துல தான் போய் நிக்கும். கவனிக்காரு. இப்போ முதல்ல நீங்க ஆட்டோவை நிறுத்த போறீங்களா இல்லையா? அதுக்கு வாய்ப்பு இல்லை செல்லம். ஏய் மச்சி, நம்ம இடத்துக்கு ஒரு ஆட்டோவை. இப்போ நீங்க வண்டியை நிறுத்தல, நான் குதிச்சிடுவேன். வாய் மூடி வர மாட்டேன். அண்ணா, வண்டியை நிறுத்துங்க ப்ளீஸ். அண்ணா, நீங்க ஃபர்ஸ்ட் ஆட்டோவை நிறுத்துங்க அண்ணா. நிறுத்துங்க. ஆட்டோலாம் நிக்காது. ஏய் உட்காரு. ஏய் போடா. ஏய் சுமாரு. இப்போ நிறுத்தலனா நான் கீழே குதிச்சிடுவேன். ஏய் நீ குதிக்க கூடாதுன்னா நாங்க இப்படி நிக்கிறோம். யாராச்சும் இருக்கீங்களா? ஹெல்ப். சும்மா வர போறியா இல்லையா? காப்பாத்துங்க. எல்லாம் உன்னை யாரும் காப்பாத்த மாட்டாங்க. ஏய் வாயை மூடி கம்முனு வா. ஏய் வண்டியை உள்ள விடுறா. யாரா நீங்க? என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? ஐயோ, யாரும் இல்லையே. ஏய் வா. வாண்டல. வா. ஏய் வா. என்ன விடு. ஏய் வான்றல சும்மா. ஏய் என்ன விடு. நான் வரல. வா. என்ன விடு. என்ன விடுங்க. வாண்டல. என்ன விடு. ஏய் சொல்றல. ஏய் வா. என்ன விடு. ஏய் அண்ணேங்கடா. ஏய் ஐயோ விடு. ஏய் அண்ணனை கூப்பிடுற. விடு. ஏய் ஏய் வாடி வாண்ணா. வா. விடுங்க. என்ன விடு. நான் சொன்ன பொண்ணு இவதான். எப்படி? நீங்களாம் யாரு? என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஒரு பொண்ணை எதுக்கு தனியா கூட்டிட்டு வருவாங்க? இதெல்லாம் நீயே புரிஞ்சுக்க வேண்டாமா? ஏய், உன் நோக்கம் நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஆனா அது கண்டிப்பா நிறைவேறாது. விடு. ஏண்டா, நல்லவன் மாதிரி நடிச்சு என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்ட. நீலாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கல. விடு. என்ன விடுங்க. ஏமா, இந்த ஊசி போன சென்டிமெண்ட் டயலாக்க பொம்பளைங்க இன்னும் எத்தனை வருஷம் தான் பேசிட்டு இருக்க போறீங்க? உங்களுக்கே போர் அடிக்கல? டேய் வேடியப்பா, குட்டி ரொம்ப சூப்பரா தான்டா இருக்கா. நாம என்ன ரேட்டு பேசணுமோ அதுக்கு செம ஒர்த்து தான். சீ, பொறுக்கி நாயே. என்ன பார்த்தா எப்படிடா தெரியுது உனக்கு? செருப்பு பிஞ்சிரும். ஒழுங்கு மரியாதையா நீ இப்படியே விட்டுட்டு போயிரு. அதான் உங்க எல்லாருக்குமே நல்லது. இங்க பாரு, இது வரைக்கும் நாங்க எத்தனையோ பொண்ணுங்களை தூக்கி இருக்கோம். ஆனா அழகுலையும் திமிர்லையும் கலர்லையும் அப்படியே சும்மா தேவதை மாதிரி இருக்க. ஏய் நானா அவ உங்களே கை நீட்டி அடிக்கிறா. அவளை சும்மா விடக்கூடாதுண்ணா. டேய், இந்த மாதிரி திமிரு கிராக்கிங்களை அடக்கி அவங்களுக்கு சொந்தமாக்கிக்க நிறைய பணக்காரங்க இருக்காங்கடா. அவனுங்களுக்கு இந்த மாதிரி பொண்ணுங்களை தான் பிடிக்கும். சும்மா ஒத்துக்கிற பொண்ணுங்களை பிடிக்குமாடா? இவன் மார்க்கெட்ல பெரிய அளவுல விலை போக போறவடா. இவளுக்கு எந்த சேதாரமும் வந்துடக்கூடாது. இவளை அப்படியே அணைச்சி இல்ல, டேய் இவளை எழுதிட்டு போய் கட்டி போடுங்க. நாளைக்கு வண்டி வந்ததும் ஸ்ட்ரெயிட்டா பாம்பே போயிருவோம். ஏய் வா வா ஆன்றல. வா ஏய் வா உட்காரு உட்காரு. ஏய் கட்றா ஏய் கட்றா கட்றா. ஏய் கட்றா சீக்கிரம். ஏய் கத்தாத கம்முனு இரு. சீக்கிரம்டா. நீ பெரிய தப்பு பண்ற. என்ன ஏய் வாயை மூடு. தப்பு பண்றதுதான் என் வேலையே. அத பண்ணக்கூடாதுன்னு சொல்ற? விடு. கட்றா வேமா. ஏய் டேய் டேய், பூடாது பூ மாதிரி கட்டு, வலிக்குதுல்ல. ஏய் விடுங்க. கட்ட ஊத்த விடுங்க.
டேய் கத்திக்கிட்டே இருக்கா பாடுறா. மைக்கோஸ் எடுத்து போடுங்க. ஏய் போய் எத்தனோட போ. வேண்டாம் வேண்டாம் விட்டுருங்க என்ன விடுங்க. வேண்டாம் வேண்டாம் என்ன விட்டுரு. விட்டுருங்கடா என்ன விட்டுருங்க. வேண்டாம் வேண்டாம் சொன்னா கேளு. வேண்டாம் வேண்டாம் சொன்னா கேளுங்க. வேண்டாம் 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 விட்டுருங்க. வேண்டாம் என்ன விட்டுருங்க சொன்னா கேளுங்க. விட்டுருங்க 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 விட்டுருங்க. அழகா இருக்கால. டேய் வாங்கடா. சும்மா பார்த்துட்டே இருப்பீங்களே, வாங்க. ஹலோ, யாருங்க? டிஜிபி ஆபீஸ்ல இருந்து பேசுறீங்களா? சொல்லுங்க சார், என்ன விஷயம்? அப்படிங்களா? ஓகே சார், ஓகே சார். சரிங்க சார். சார் நான் பார்த்துக்கிறேன். இப்பவே போலீஸ் டீமோட அங்க போறேன். ஓகே சார். சபா, கான்ஸ்டபிள்ஸ் எல்லாரும் இங்க வாங்க. சார் என்ன சார், ஏதாவது ப்ராப்ளமா? ஆமையா, நாளைக்கு தொழிலதிபர் சேத்தன் சர்மாவோட பிசினஸ் மீட்டிங் இங்க நடக்குது இல்லையா? ஆமா சார். அந்த மீட்டிங்ல சேத்தன் சர்மாவை பாம் பிளாஸ்ட் பண்ணி கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்களாம். உளவுத்துறையில இருந்து டிஜிபி ஆபீஸ்க்கு தகவல் கிடைச்சிருக்கு. அவங்க அதுக்கான வெப்பன்ஸ் எடுத்துக்கிட்டு பெங்களூர் ஹைவே வழியா விழுப்புரம் நோக்கி வந்துகிட்டு இருக்காங்களாம். எல்லா செக் போஸ்ட்லயும் போலீஸ் டீமை போட்டு போற வர வண்டியெல்லாம் செக் பண்ணி அவனுங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம கேர்லெஸ்ஸா செயல்பட்டு அந்த தொழிலதிபருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, டிஜிபி நம்மளை தொலைச்சு கட்டிடுவாரு. சார் அவ்வளவு பெரிய தொழிலதிபரை ஏன் கொல்லணும்னு நினைக்கிறாங்க? சேத்தன் சர்மா இந்தியாவோட பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற பெரிய கோடீஸ்வரங்கள்ல ஒரு ஆளு. அப்படிப்பட்டவங்களுக்கு சர்வதேச அளவுல எதிரிங்க இருப்பாங்க. நாம உடனே அந்த கூலிப்பட கும்பலை கண்டுபிடிச்சு தூக்கி ஆகணும். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, ரவுண்ட்ஸுக்கு போயிருக்கிற மத்த எல்லா கான்ஸ்டபிள்ஸையும் சீக்கிரமா செக் போஸ்ட்டுக்கு வர சொல்லுங்க. சரிங்க சார். சீக்கிரம் கிளம்புங்க. ஓகே ஓகே சார். பாபு, ஒரு சூப்பர் பொண்ணு மாட்டிருக்குடா. நாளை காலையில கண்டெய்னர் லாரியை கொண்டு வந்துரு. இவளை இங்க இருந்து ஏத்திட்டு போற வழியில ஆந்திராவில் 9 பொண்ணுங்க இருக்கிறத சொன்னாங்கல்ல, அவங்களையும் ஏத்திக்கிட்டு நேரா பாம்பேக்கு போய் அங்க இருக்கிற நிகிதா கிட்ட பொண்ணுங்களை ஒப்படைச்சிருங்க. அவ பொண்ணுங்களை மூலதனமா வச்சுதான் தொழில் பண்ணிட்டு இருக்கா. அவ நமக்கு சேர வேண்டிய அமௌண்ட்டை கரெக்டா கொடுத்துருவா. இங்க பார், இதுல எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது, சரியா? சரி வச்சிரு. டேய் சொல்லுங்களேன். வாடா. இப்படி ஒரு அட்டகாசமான பீஸை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. உனக்கு நான் கொடுக்க வேண்டிய கமிஷன் தொகையை விட 2 லட்சம் ரூபா அதிகமா கொடுக்குறேன்டா. ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளவு மாதிரி லட்டு லட்டா இருக்கிற பொண்ணுங்களா பார்த்து தூக்கிட்டு வா, சரியா?
உனக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு நான் பணத்தை அள்ளி கொடுக்குறேன், சரியா? சரிண்ணா, சொல்லிட்டீங்களே. இனிமே எப்படி தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து இறக்குறேன்னு பாருங்க. கை குர்ரா. இப்படிதான்டா இருக்கணும். இந்த பாவிங்க நம்மள பாம்பே கொண்டு போய் விபச்சார கும்பல் கிட்ட விக்க பாக்குறாங்க. இதுல இருந்து எப்படியாவது நம்ம தப்பிக்கணும். அப்படி தப்பிக்கலனா நம்ம என்னைக்குமே திரும்ப வர முடியாத நரகத்துல தள்ளிடுவானுங்க. நம்ம அம்மாவை, ருத்ராமாவை, சிவா சார யாரையுமே நம்ம வாழ்நாள்ல திரும்ப பார்க்க முடியாம ஒரு 4 செவத்துக்குள்ளேயே அடிபட்டு செத்துருவோமே. அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. கடவுளே, இப்ப நான் என்ன செய்யணும்னு தெரியலையே. இப்ப நம்ம பதட்டப்படவே கூடாது. மனசளவுல கொஞ்சம் பயம் வந்தாலும் நம்மளால தப்பிச்சு போகவே முடியாது. கொஞ்சம் நிதானமா யோசிச்சா நிச்சயம் கடவுள் நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவாரு. கடவுள் நம்மள கைவிடல. நம்ம தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. என்னடா அது, நம்ம வீட்ல இருந்து இப்படி ஒரு வாசனையா? இதுக்கே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அம்மா, பசிக்குது, சீக்கிரம் வாம்மா. இருடா, என்ன அவசரம்? டேய், திவ்யா பரிமாறுவாடா. பக்கத்து வீட்டு அக்கா கூப்பிட்டாங்க, ஒருட்டு போயிட்டு வந்துடுறேன். மா, நீ பக்கத்துல இருந்து பரிமாறிட்டு போமா. அதான் திவ்யா வந்து பரிமாறுவான்னு சொன்னல, வாயை மூடிட்டு பேசாம சாப்பிடு. ஒண்டியா சாப்பிட்டா வயிறு வலிக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு வாய் ஊட்டி விடுறது. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்ன ஒரு வாசனை. ரொம்ப நாள் கழிச்சு திருப்தியா ஒரு கட்டு கட்ட வேண்டியதுதான். இன்னையோட சக்தி வர தொலைஞ்சா. அதனால இன்னையில இருந்து நமக்கு சந்தோஷம் ஸ்டார்ட் ஆக போகுது. உட்காருங்க மாமா, சாப்பிடலாம். இன்னைக்கு என்னமா ஸ்பெஷல்? ஸ்பெஷல் எல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. பகல் நேரத்துல எல்லாரும் வேலைக்கு போயிடுறாங்கல்ல, அதான் சூடா செய்யலாமேன்னு நைட்டுக்கு சிக்கன் தொக்கும் சிக்கன் ஃப்ரையும் செஞ்சேன். இருங்க, நான் உங்களுக்கு போய் பிளேட் எடுத்து வரேன். இந்தாங்க மாமா, இதெல்லாம் உங்களுக்கு. இருங்க வரேன். நம்ம மருமகளே வேற லெவல் தான். நமக்காக ஸ்பெஷலா பண்ணி வச்சிருக்க. ஒரு புடி புடிச்சிட வேண்டியதா. என்னம்மா இது? உப்பில்லாத கேப்பக்களி. தொட்டுக்கிறதுக்கு சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும். இதெல்லாம் எப்படிமா சாப்பிட முடியும்? எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டு சிக்கன் வச்சிரு போதும். ஐயோ, என்ன மாமா நீங்க? உங்களுக்கு சுகர் இருக்கு. யார் சொன்னா உனக்கு? அத்தை தான். உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வேற இருக்கு.
இதெல்லாம் நீங்க தொடவே கூடாது. அதுலயும் உப்பு சுத்தமா சேர்த்துக்க கூடாதுன்னு அத்தை கண்டிஷனா சொல்லிட்டாங்க. கொலகாரி, அவ பண்ண வேலைதானா இது? அவசரத்துக்கு காரணம் கிடைக்காம நெஞ்ச புடிச்சா அதையே கன்ஃபார்ம் பண்ணி கஞ்சி குடிக்க வச்சிட்டாலே. அம்மா இன்னைக்குன்னு பார்த்து நல்லா ருசியா செஞ்சிருக்காங்க. செம்ம டேஸ்டா இருக்கே, சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. இதெல்லாம் நாங்க செஞ்சதுதான், அத்தெல்லாம் எதுவும் செய்யல. ஓஹோ, அப்ப இதெல்லாம் நீ செஞ்சதா? அப்ப டேஸ்ட் அள்ளுன்னு அள்ளுமே. மாமா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அப்புறம் அத்தை என்னதான் திட்டுவாங்க. இந்த குடும்ப தலைவர் நீங்க, உங்களோட ஹெல்த் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஐயோ, அவ கிடக்குறாமா, அவ சின்ன விஷயத்துக்கு கூட ஊரையே கூட்டுவா. இது வைர மஞ்ச கட்டமா, ஒண்ணும் ஆகாது. இப்படி கொஞ்சம் எடுத்து வையேன். தப்பா எடுத்துக்காதீங்க மாமா. 48 நாள் கண்ட்ரோலா இருந்து இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா 49வது நாள் என் போட்டோ வச்சு மாலைய போட்டு இதே சிக்கனை படையில வைப்பீங்க. ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால தானே இப்படி எல்லாம் சாப்பிட வேண்டி இருக்கு. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க மாமா. சரிம்மா, நீ சொல்றதுக்காகவே இந்த களி நான் சாப்பிடுறேன். ஆனா தொட்டுக்கிறதுக்கு 2 பீஸ் சிக்கன் எடுத்துக்கிறேனே. தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா. இந்த ஒரு விஷயத்துல திவ்யாவை எவ்வளவு வேணாலும் பாராட்டலாம். இந்த ஆளை வச்சு நல்லா செய்யறா. டேய் அண்ணா, அவளுக்கு மயக்கோசி போட்டு 2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. அதோட எஃபெக்ட் அவ்வளவு நேரம் தான் தாங்கும். அவ திரும்ப கண்ணு முழிக்கிறதுக்குள்ள இன்னொரு மயக்கோசி போட்டுட்டு வா போ. சரிண்ணா. என்னாச்சு அண்ணா? அண்ணா, அந்த பொண்ணு ரூம்ல இருந்து தப்பிச்சு போயிட்டான். ஏய், என்னடா சொல்ற? இல்லண்ணே, பாத்ரூம் ஜன்னல் வழியா அவ தப்பிச்சு போயிருப்பான்னு நினைக்கிறேனே. டேய், அவ இந்த இடத்தை விட்டு எங்கேயும் போயிருக்க முடியாது. வாடா போய் தேடுவோம். சீக்கிரம் வாடா. தலை எழுத்து கேப்ப களிய தின்னுட்டு நல்ல வாய நார வாயாக்கிட்டாங்களே. ஏங்க, நம்ம சக்தி ஊருக்கு போய் சேர்ந்துட்டாளா இல்லையான்னு தெரியலையேங்க. நானும் போன் அடிச்சு பாக்குறேன், போனே போக மாட்டேங்குது. என்னாச்சுன்னே தெரியலையேங்க. அதெல்லாம் நான் பேசிட்டேன், போயிட்டாலாம். எப்படியோ நல்லபடியா சக்தி அவ பங்க வாங்கிட்டு வந்துட்டானா அவ கல்யாணத்தை நாம ஜாம் ஜாம்னு நடத்திடலாம். நடத்துவ அதான் நான் ஒரேடியா அனுப்பி வச்சுட்டேனே. இனி வாழ்நாள் முழுக்க அவ வரவே மாட்டா. ஏன்னா அவ போற இடம் அப்படி. என்னங்க, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க ஏதோ யோசனையிலே இருக்கீங்க. என்ன பேச சொல்ற? அதான் பேச வேண்டியதுல நீ பேசிட்டல்ல.
நீ சொல்ற மாதிரியே செஞ்சிருவோம். சரி. போ. மாமா. ம் வேப்பங்குழந்தை ஜூஸ் மாமா. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிக்கணும். மாமா பாத்து மாமா, பாத்து பாத்து. அம்மா அம்மா, உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? நான் சாப்பிட்ட கொஞ்ச நெஞ்ச களியும் என் வயித்துல இருந்து வெளியில எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? என்ன மாமா இப்படி எல்லாம் சொல்றீங்க? என்னம்மா, நீ சொல்றத கேக்குறப்பவே எனக்கு வயித்தெல்லாம் புரட்டிக்கிட்டு வாந்தி வர்ற மாதிரி இருக்கு. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். என்ன வீட்டுல வச்சிருக்கிற மாதிரி ஐடியாவா இல்ல வெளியில துரத்தி விட்டலாம்னு நினைக்கிறீங்களா? எனக்கு கேப்ப களியும் பச்சை மிளகாவும் கொடுத்துட்டு உனக்கு சிரிப்பா இருக்கு. போங்க, உள்ளுக்குள்ள சிக்கன் தொக்கும் சிக்கன் கிரேவியும் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, அதை நீயும் மாமியாரும் பங்கு போட்டு தின்னுட்டு நல்லா படுத்து தூங்குங்க. மாமா, அப்ப இந்த வேப்பங்குழந்தை ஜூஸ் உன் புருஷனை கூட சிக்கனை நல்லா உருவி உருவி சாப்பிட்டான்ல, போ. சரி மாமா. ஏய் வாங்கடா, தேடுங்கடா, சீக்கிரம் வாங்க. எல்லா பக்கம் சுத்தி தேடுங்கடா. சரிண்ணே. ஏய் வாங்கடா, வாங்கடா, தப்பிக்கவே கூடாது. ஏய் ஒரு இடம் விட தேடுங்கடா. அண்ணே. புடிங்கடா. சொன்னா கேளு. நிக்க போறியா இல்லையா? ஏய் ஓடாத. ஏய் நில்லு. ஏய் நில்லு. ஏய் போடா போடா. புடிங்கடா. ஏய் ஏய் தப்பிக்க கூடாது. ஆமாண்ணே. சீக்கிரம் வாங்க. நில்லு. ஓடாத. கேளு. இல்லையா எங்கேயும் போக முடியாது. ஓடாதா. வா வா வா. டேய் வாடா, சீக்கிரம் வாங்க. அவ்வளவுதான். ஏய் இல்லடி. ஏய் நிக்க போறியா இல்லையா? சொன்னா கேளு. ஏய் நில்லு. ஏய் சொன்னா கேளு. ஏய் நில்லு. ஏய் ஓடாத. நில்லு. ஓடாத. கேளு நில்லு. ஓடாத. நீ நின்று. நில்லு. டேய் 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 வாடா வாடா. இப்படி வாடா. சக்தி 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 என்னாச்சு? சார் நீங்களா? என்னால நம்பவே முடியல சார். நீங்க எப்படி சாரிங்க? சக்தி, என்ன பார்த்ததும் உனக்கு எப்படி நம்ப முடியாம இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கும் இருக்கு. உன்னை நான் இங்க பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. நீ எப்படி சக்தி இங்க? ஆமா, நீ எங்க போற? எதுக்காக இங்க வந்த? என்ன ஆச்சு? சார் அது அண்ணா, அவனை அடிச்சு போட்டு அந்த பொண்ணு தூக்கிட்டு வந்தலாமண்ணே. டேய் மொடத்தனம் பண்ணிடாதீங்க. நாம பண்ற தொழிலுக்கு நாமளா வாலண்டியரா போய் மாட்டிக்க கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இரு, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். சார் அதெல்லாம் வேண்டாம் சார், ப்ளீஸ் சார். சக்தி, என்ன நடந்துச்சு ஃபர்ஸ்ட் அத சொல்லு. நான் எல்லாத்தையும் கார்ல போகும்போது சொல்றேன். நம்ம இங்க நிக்க வேண்டாம் சார். அவனுங்க ரொம்ப மோசமானவனுங்க. அவனுங்க வந்துருவானுங்க. ப்ளீஸ் நம்ம போலாம் வாங்க. வந்துருவாங்களா? டேய் யாரா? தெரியலண்ணே. ஐயோ ப்ளீஸ் சார், அவனுங்க வந்துருவானுங்க. கார் எடுங்க, நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். சீக்கிரம் கார் எடுங்க சார். சரி ஏறு சீக்கிரம். தரைக்குடி. இப்போது சொல்லு சக்தி, என்ன நடந்தது உனக்கு? சொல்றேன் சார். விழுப்புரம் பக்கத்துல பள்ளியூர்ல எங்க அப்பா வழி சொந்தக்காரங்க இருக்காங்க.
சார் நடந்துச்சு? எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்க நீ. என்ன இருந்தாலும் உங்க வீட்டுல இப்படி தனியாவா அனுப்புவாங்க? யாரும் என் கூட வர முடியாத சூழ்நிலை அமைஞ்சிருச்சு சார். நான் மட்டும் இந்த பக்கம் வரலன்னா உன்னை துரத்தி பிடிச்சி திரும்ப தூக்கிட்டு போயிருப்பாங்க. நினைக்கும் போதே எனக்கு மனசெல்லாம் படபடப்பா இருக்கு. இந்த பாரு சக்தி, இனிமே வெளியே எங்கேயா போற மாதிரி இருந்தா எனக்கு முதல்ல ஃபோன் பண்ணு. அட்லீஸ்ட் தகவல் சொல்லிட்டு போ, ஓகேவா? ஆமா சார். நீங்க இந்த பக்கம் என்ன விஷயமா வந்தீங்க? திருச்சியில் ஒரு பிசினஸ் மீட்டிங் இருக்கு, அதுக்காக தான் வந்தேன். தேங்க் காட், கடவுள் தான் என்னை இங்க அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இங்க நடந்தது வெளியே யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். சரிங்க சார். சார் அங்க ஒரு கார் வருது சார். வண்டி நிறுத்து. வண்டி நிறுத்து. நில்லு நில்லு. நிறுத்து. எங்கே போற? வீட்டுக்கு போகிறேன் சார். ஆ மா உள்ள என்ன வச்சிருக்க? அது எதுவும் இல்லை சார். எதுவும் இல்லையா? ஆமாம் சார். என்ன சார், போலீஸ் வண்டியெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீ மாட்டிக்கிட்டு தப்பிச்சு வந்தல்ல, அந்த மாதிரி குரூப்புங்க பொண்ணுங்களை கடத்துறாங்களோ இல்ல போதைப் பொருளை எடுத்துட்டு வராங்களோ, ஏதாவது போலீஸ்க்கு தகவல் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதைத்தான் செக் பண்ணுவாங்க. அப்படிதான் இருக்கும் சார். கிளம்பு கிளம்பு. ஓகே சார். போ 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 போ. வா வா வா, வண்டியை ஓரங்கட்டு ஓரங்கட்டு. ஏய் நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஆ தம்பி, எங்க இருந்து வரீங்க? சென்னையில இருந்து வரேன் சார். இப்போ எங்க போயிட்டு இருக்கீங்க? ஒரு மீட்டிங் விஷயமா திருச்சி போயிட்டு இருக்கேன். அப்படியா? அந்த பொண்ணு யாரு? ஓ மிஸ்ஸஸா? இல்ல சார், எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு. ஏமா, உன் கையில் என்ன காயம் இருக்கு? எப்படி? அது ஒரு இடத்துல. சார், நாங்க வந்துட்டு இருக்கிறப்ப ஒரு இடத்துல காரை நிறுத்தி ரெஸ்ட் ரூம் போனோம். அப்ப கால் தடு மாதிரி கீழே விழுந்துட்டாங்க, அதுல அடிபட்டுருச்சு. சரி, உங்க கார் டிக்கி ஓபன் பண்ணுங்க, செக் பண்ணணும். சார், எதுக்கு செக் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது கூலிப்படையை சேர்ந்தவங்க பாம்பு பிளாஸ்ட் பண்றதுக்காக வெடிமருந்துகளை எடுத்துட்டு வரதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதுக்காக தான் எல்லா வண்டியும் செக் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 2 மினிட்ஸ் தான், சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு தான். சரி சார், செக் பண்ணிக்கோ. யோ சீக்கிரம் செக் பண்ணியா? சார் ஒண்ணுமே இல்லை சார். சரி வா. சரி தம்பி, நீங்க போலாம். தேங்க்யூ சார். சார் சவுண்ட் வருது சார். சார் இங்க ஒரு பெட்டி இருக்கு சார். டேய் யாரா நீ? யார் நீ? இறங்குடா. கீழ இறங்கு. வாடா சார், வெளிய வா. இந்த பெட்டில இருந்து தான் சார் சவுண்ட் வருது. இருங்க சார், பாத்து கவனமா இறங்கியா. பெட்டில ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஆமா, சீக்கிரம் ஓபன் பண்ணி செக் பண்ணியா. என்ன இருக்கு சார் கார்ல? ஏய் சொல்றா, யாரா நீ? என்ன விடுங்க சார், நான் யாரும் தெரியுமா உங்களுக்கு? அதான் கேக்குறேன், சொல்றா. சார் ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார். ஏய் சும்மா இருக்க மாட்டா. யோ போட்டியை சீக்கிரம் ஓபன் பண்ணி. ஓகே சார். சார் பாம்பு இருக்கு சார். ஆமா. ஏய் சொல்றா, எப்பறம் அந்த பாம்பு பெட்டில வந்துச்சு? எப்படி வந்துச்சு எனக்கு தெரியாது சார், விடுங்க. சொல்ல போறியா இல்லையா? ஏய் ஒழுங்கு மரியாதையா சொல்லிரு. தெரியாது சார், சொல்லிரு. தெரியாது, சொல்றத கேளுங்க. ஏய் சிவா சார், சிவா சார், சிவா சார். உண்மையை சொல்லு, பாம்பு எங்க பெட்டில வந்துச்சு? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? சொல்ல போறியா இல்லையா? ஒழுங்கா சொல்லிட்டா தப்பிப்ப, இல்ல அடிபட்டே செத்துருவ. சொல்லு, சொல்ல போறியா இல்லையா? சொல்றா. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? சொல்லு. டேய்
உன்னை அடிச்சு கொள்ற அளவுக்கு என்ன ஆளாக்கிறாத. மரியாதையா சொல்லிரு, தொழிலதிபரை பாம்பு வச்சு கொள்றதுக்கு உன்னை யார் அனுப்புனது சொல்றா. நான் சொல்றது கொஞ்சம் நம்புங்க சார். நீங்க நினைக்கிற ஆள் நான் இல்ல. டேய், நீ அவரை கொலை பண்றதுக்கு வரலனா அந்த வெப்பன்ஸ் எல்லாம் எப்படி அவன் காருக்குள்ள வந்துச்சு? சொல்லு, எப்படி வந்துச்சு? அதான் எனக்கும் புரியல சார். டேய், உன்னை இவ்வளவு அடி அடிச்சதுக்கு அப்புறமும் தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உன்ன சொல்றோம், சொல்லு. கார்க்குள்ள வெப்பன் கிடைச்சத வச்சு அவர் தான் குற்றவாளிங்கிற முடிவுக்கு உங்களால எப்படி சார் வர முடியுது? உண்மையான குற்றவாளி யாருன்னு தேடி கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு சும்மா அவரை போட்டு இப்படி சித்திரவதை பண்றீங்க. முதல்ல அவர் கழுத்துல இருந்து கையெடுங்க சார். ஏய், என்ன என்கிட்டயே குரல வசதி பேசுறியா? ஏய், நீங்க வந்த கார்ல தானே இதெல்லாம் இருந்துச்சு. நீங்க குற்றவாளி இல்லைன்னு வீட்டுக்கு உங்களை அனுப்பிட்டு நாங்க யாரு கூப்பிட்டு விசாரிக்கிறது? கொலை செய்ய வந்த வெப்பன்ஸோட மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமும் அதுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்றதுக்கு உங்க 2 பேத்துக்கும் எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கும்? சக்தி, இவர் நம்ம என்ன சொன்னாலும் நம்ப மாட்டார். நீ அமைதியாரு. அப்போ உங்களை தப்பா அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்ல வரீங்களா? டேய், உங்களை எல்லாம் அடியை நிறுத்திட்டு இவ்வளவு நேரம் விசாரிச்சது தாண்டா தப்பு. அடிச்சுட்டே விசாரிச்சிருந்தா இந்நேரம் உண்மையை ஒத்துட்டு இருந்திருப்பீங்க. டேய் தம்பி, சாரோட கோவத்தை கிளறாம நீ எந்த கூலிப்படையை சேர்ந்தவனு தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடுறா. அதாண்டா உங்க 2 பேருக்குமே நல்லது. யோ, இவங்க 2 பேரும் சாதாரண கூலிப்படையை சேர்ந்தவங்க கிடையாது, கார்ப்பரேட் கூலிப்படையை சேர்ந்தவங்க. அதான் அந்த தொழிலதிபரை கொல்றதுக்கு கார்ல ஹைடெக்கா வந்திருக்கானுங்க. டேய், மரியாதையா சொல்லிருங்க, அவரை கொலை பண்ண உங்களை அனுப்புனது யாரு? இது எந்த வெளிநாட்டோட சதி? சொல்றா, சொல்லு. ஒழுங்கு மரியாதையா சொல்லு. சொல்லு. நம்புங்க சார். நான் உண்மையதான் சார் சொல்லிட்டு இருக்கேன். நம்புங்க, எனக்கு கொலைகாரங்க கிடையாது சார். பாம் பிளாஸ்ட் பண்ணி கொலை செய்ய வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கியா? சொல்றா, ஒழுங்கு மரியாதை சொல்லு. நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் அவர் கிடையாது சார். அவர் பெரிய ஆளு. அவரை அடிக்காதீங்க சார், ப்ளீஸ் சார். ஏய், பெரிய ஆளு தாண்டி. பெரிய பெரிய ஆளுங்களை பணத்துக்காக பாம் பிளாஸ்ட் பண்ணி கொலை செய்யறதுல இவன் பெரிய ஆளுதான். இவன் மட்டும் இல்ல, நீயும் தான். அடிச்சா கொன்றுவாங்க போல இருக்கு. ப்ளீஸ் சார், இவர் அடிக்காதீங்க சார். இவர் ரொம்ப நல்லவர். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எங்களை விட்டுருங்க சார். ஏய், ஒழுங்கு மரியாதையா அப்படி போயிரு. உங்க பார்வையில அவர் குற்றவாளில நானும் குற்றவாளி தான். என்ன அடிங்க, என் உயிர் போற அளவுக்கு கூட அடிங்க. ஆனா இவரை தயவு செஞ்சு விட்டுருங்க சார், ப்ளீஸ். ஏய், இங்க இருந்து போக போறியா இல்லையா? போக மாட்டேன் சார். என் சிவா சார் விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். சக்தி, ஒரு ஒன்னையும் அடிக்க போறாரு. எங்கேயாவது போயிடு. நான் போக மாட்டேன் சார். உங்களை இவர் அடிச்சே கொன்றுவாரு. சக்தி, ஏய், கும்பல பிள்ளையாச்சேன்னு பாக்குறேன். இல்ல அவ்வளவுதான், போயிருங்க இருந்து. போக மாட்டேன் சார், நான் இங்க தான் நிப்பேன். என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இவளை புடிச்சு இழுத்துட்டு போங்க. சார், மாமா சார், விட்டுருங்க சார். வாடி, விட்டுருங்க சார். சொல்றேன்ல, சொன்னா கேட்க மாட்டேன். சும்மா இருடி. யோ கான்ஸ்டபிள் சார், இவனை கட்டி தொங்க விடியா. நம்ம ஸ்டைல விசாரிச்சாதான் உண்மையை சொல்லுவான். சொல்றா, சொல்லு. இல்லையா? ஐயோ சார், சிவா
சொல்றா, இதுல யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க? இன்னும் யாரையெல்லாம் இதே மாதிரி கொலை செய்யறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு மூளையா இருந்து செயல்படுற அந்த பாஸ் யாரு? சார், என்ன யாரும் தெரியாம இப்படி அடிச்சு துன்புறுத்துறீங்க. ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனி. என்னடா கேக்குறதுக்கு பதில் சொல்லாம நான் யாருன்னு தெரியுமான்னு தெனாவட்டா பதில் சொல்ற? உன்னை இப்ப என்ன நிலைமைக்கு ஆளாக்க போறேன்னு பாரு. சார் ப்ளீஸ் சார், அவரை விட்டுருங்க சார். நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் சார். டேய், உண்மையை சொல்லுடா. உங்களை யார் அனுப்புனது? சொல்ல மாட்டல்ல? சார் 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 விட்டுருங்க சார், செத்துற போறேன் சார். சாவுட்டியா? செத்த தொலைட்டியா? இவன் என்ன பெரிய தேச தியாகியா? நம்ம நாட்டோட பெரிய பணக்காரரை பாம் பிளாஸ்ட் பண்ணி கொலை செய்ய வந்த கூலி பணக்காரன். இந்த தகவல் மட்டும் நம்ம உளவுத்துறைக்கு தெரியாம இருந்திருந்தா நாளைக்கு நடக்க போற மீட்டிங்ல அவரை இவனும் சேர்ந்து கொண்டு இருப்பாங்க. அது எவ்வளவு பெரிய இஷ்யூவா இருக்கும். அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தா என் நிலைமை என்ன இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இன்னைக்கு இவனை சும்மா விட போறதில்ல. ஏய், அவனுக்கு என்ன அடி கிடைச்சதோ அது உனக்கும் கிடைக்கும். நான் திரும்ப வர்றதுக்குள்ள எல்லா உண்மையும் சொல்லிடணும். சிவா சார், ரத்தன போனு வேற நாட் ரீச்சபிள்னு வருது. ஆதிக்கிட்ட இருந்து சக்தி தப்பிச்சிட்டாங்கிற விஷயத்த ரத்தனன்ட்ட நேர்ல வந்து சொல்லான்னு பார்த்தா கதவு சாத்தி இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்? வேற வழியே இல்ல. ரத்தனன் கிட்ட இந்த விஷயத்த சொன்னாதான் அவர் சக்திக்கு கால் பண்ணி இப்ப எங்க இருப்பன்னு கேட்பாரு. வேணாம், இப்ப போய் நம்ம கதவை தட்டினா ரத்தனன் வந்து திறப்பாரா இல்ல வேற யாராவது திறப்பாங்களான்னு தெரியலையே. வேற யாராவது வந்தாங்கன்னா ஏன் எதுக்குன்னு கேள்விலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அதனால போய் 2-3 தடவை கதவை தட்டிட்டு ஒளிஞ்சுப்போம். அண்ணன் வெளியில வந்தா பார்த்து பேசிக்குவோம், இல்லைன்னா எஸ்கேப் ஆயிடும். யாரோ கதவை தட்டுறாங்க. இந்த நேரத்துல யாரா இருக்கும்? வெளியில யாரையும் காணோம். கதவை தட்டினவங்க அதுக்குள்ள எங்க போனாங்க? ரத்தன அண்ணன் வருவாருன்னு பார்த்தா அவர் மருமக வந்திருக்கு. நல்லா தூங்குறாருன்னு நினைக்கிறேன். யாரு யாரு கதவை தட்டினது? ஹலோ, யாரா இருந்தாலும் வாங்க. என்னம்மா இந்த நேரத்துல கதவு திறந்து வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? கிச்சன்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டு தூங்குறதுக்கு தான் மாமா போயிட்டு இருந்தேன். யாரோ கதவை தட்டுற சவுண்ட் கேட்டுச்சு. கதவை திறந்து பார்த்தா யாரையும் காணோம்.
சில நேரத்துல காத்து வேகமா அடிச்சா கூட யாராவது ஆள் கதவு தட்டுற மாதிரி தான் இருக்குமா. இல்ல மாமா, காத்து அடிக்கிறதுக்கும் கதவு தட்டுறதுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா என்ன? யாரோ ஆள் தான் கதவை தட்டினாங்க. சரி, நீ ரூம்ல போய் படுத்துக்கோ, நான் யாருன்னு பாக்குறேன். போ. சரிங்க மாமா. யார் வந்து கதவு தட்டி இருப்பா? சரி பாப்போம். இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? என்ன சங்கர், எதுக்கு இங்க வந்த? என் வீட்ல யாராவது உன்னை பார்த்தா என்ன ஆகும்? அண்ணே, அதனாலதான் இங்க வந்து ஒளிஞ்சிருக்கேன். உங்க மருமக வந்தப்ப கூட நான் ஒளிஞ்சுதான் இருந்தேன். சரி, இப்ப எதுக்காக இங்க வந்த? எதா இருந்தாலும் ஃபோன் பண்ண வேண்டியதானே? அண்ணே, உங்களுக்கு ஃபோன் பண்ணி சலிச்சு போய் தானே நேர்ல வந்தேன். உங்களுக்கு எப்போ ஃபோன் போட்டாலும் நாட்டு செப்பல்னே வருதுண்ணே. சரி, அதை விடு. இப்ப இந்த நேரத்துல வீடு தேடி வர்ற அளவுக்கு அப்படி என்னடா முக்கியமான விஷயம்? அண்ணே, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுண்ணே. சக்தி அங்க இருந்து தப்பிச்சிட்டானே. எனக்கு தெரியும்டா, எனக்கு அப்பவே தெரியும். இப்படி அவ ஏதாவது ஏடாகுடமா பண்ணுவான்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அடிக்கடி அவளை பாத்துட்டாங்களா தூக்கிட்டாங்களான்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். இப்ப நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு பாத்தியா? அண்ணே, எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நல்லபடியா நடந்துச்சுண்ணே. ஆனா அங்க இருந்து சக்தி எப்படி தப்பிச்சானே தெரியலண்ணே. ஏய், அத பத்தி ஆராய்ச்சி பண்ணவா இப்ப நேரம்? அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிப்போம். அதனாலதானே இங்க வந்தேன். நீங்க உங்க போன்ல இருந்து சக்திக்கு கால் பண்ணுங்க. அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சிரும். ஆதியும் அவங்க ஆட்களும் தேடிட்டு இருக்காங்க. அப்ப நாம அவ எங்க இருக்கான்னு சொன்னா அவங்க தூக்கிடுவாங்க. டேய், என் போன் தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குல்ல, உன் போன்ல இருந்து பண்ணி பாறா. சரிண்ணே, நம்பர் சொல்லுங்கண்ணே. 91. என்னடாச்சு? அண்ணே, போன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுண்ணே. அவ சரியான யமகாதி ஆச்சு அவ. சரிண்ணே, இப்ப என்னென்ன பண்றது? சக்தி என்ன பண்றா, எங்க இருக்கானே தெரியலையேண்ணே. அவளை ஆதியா அவங்க ஆட்களும் தேடிட்டு இருக்காங்க. அவ மட்டும் தேடி கிடைக்கல, அதுக்கப்புறம் ஆதி நம்மள போட்டு டார்ச்சர் பண்ணிடுவானே. ஏண்டா, அவளை நாமளாடா ஒளிச்சு வச்சிருக்கோம்? என்னமோ அவங்க டார்ச்சர் பண்ணா தாங்க முடியாம இடத்த காட்டுறதுக்கு அவனுக்கு தானே தொலைச்சானுங்க. நம்மள டார்ச்சர் பண்ணா என்ன பண்ண முடியும்? நம்மளும் யோசிக்கணும்ல. டேய், யாரும் சேர்ந்து என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? அப்படிலாம் ஒன்றும் பண்ணல பாஸ். நான் சாதாரணமா அந்த இடத்துக்கு வரலடா. இங்க பாரு, பல பேரை கீழே தள்ளி இடையூறா இருந்தவனை இல்லாம பண்ணிதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். என்னைய போட்டு பாக்குறீங்கல்ல? ஐயோ பாஸ், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பாஸ். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. இங்க பாரு, நான் பண்ற தொழில் தப்பா இருக்கலாம், ஆனா நான் சொன்னபடி வேலையை முடிப்பேன் தான் இது வரைக்கும் நான் பேரு வாங்கியிருக்கேன். ஆனா நீ கூட்டிட்டு வந்த பொண்ணு விஷயத்துல அது தப்பாயிடுச்சு. டேய், முதல்ல உன் ஃப்ரெண்டுக்கு போன போட. அண்ணே, அண்ணே, ஆட்டோ வீடியோ பண்ணானே கால் பண்றான். ஆன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. ஓகேண்ணே. சொல்ற வேடியப்பா. டேய், நான் வேடியப்பன் பேசல, அவன் பாஸ் ஆதி பேசுறான். அண்ணே, மெதுவா பேச. அண்ணே, நீங்க வேடியப்பனுக்கு பாஸ்னா எனக்கும் நீங்க தான் பாஸ். பாஸ், நாங்க அனுப்பி வச்ச பொண்ணு எப்படி பாஸ்? சும்மா தலைன்னு தக்காளி மாதிரி இருந்தாளா? அசிங்கமா கேட்ட போறேன். நீ அனுப்பி வச்சிய அழகு பிசாசு அவ என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டா. பாஸ், என்ன பாஸ் சொல்றீங்க? தப்பிச்சிட்டாளா? ஏய், என்கிட்டயே நடிக்காத. அவளை அனுப்புற மாதிரி என்கிட்ட அனுப்பி வச்சுட்டு அட்வான்ஸையும் வாங்கிக்கிட்டு அவ திரும்ப உங்ககிட்டயே வர மாதிரி ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கீங்களா? டேய், அவளும் கில்லாடிதான், நீங்களும் கில்லாடிதான்டா. பாஸ் பாஸ், இல்ல பாஸ், அவ எப்படி தப்பிச்சானே தெரியல பாஸ். எங்கேயோ தப்பு நடந்திருக்கு பாஸ். ஆமாங்க, சங்கர் சொல்றதுதான் கரெக்ட். இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. நீ யாரா? நான் அந்த பொண்ணுக்கு தூரத்து சொந்தக்காரங்க. அந்த பொண்ணு பிறந்ததுல இருந்தே வீட்டுல ஒரே தர்தரமாங்க. அதனால அந்த பொண்ணு திரும்ப வர முடியாத இடத்துக்கு தொலைச்சு விட்டுருங்கன்னு சொன்னாங்க. அதான் உங்ககிட்ட அனுப்பி வச்சேன். நீங்க என்னடானா அந்த பொண்ணு தொலைஞ்சு போச்சுன்னு சொல்றீங்களே, எங்களுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்குங்க. நீ சொல்ற பொய்யெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் தயாரா இல்ல. என்கிட்ட சரக்கு அனுப்புற மாதிரி அனுப்பி மறுபடியும் உங்க ஆளை வச்சு திருப்பி எடுத்துக்கிட்டீங்களா? இந்த துரோகத்தை என்னால மன்னிக்கவே முடியாது. தப்பிச்சு போறவளை கூட்டிட்டு போறதுக்காக
கார்ல ஒருத்தனை அனுப்பி வச்சிருக்கீங்கல்ல? ஏய், என் கையில மட்டும் நீங்க கிடைச்சீங்க அவ்வளவுதான். ஏய், இங்க பார், அந்த பொண்ணுக்காக நான் உங்ககிட்ட கொடுத்த அட்வான்ஸ் இன்னும் 2 மணி நேரத்துல என் கைக்கு வரணும். வரல உங்க 2 பேரையும் வீடு தேடி வந்து கண்டந்துடமா வெட்டி போட்டுருவேன். புரிஞ்சுதா? கேட்டீங்கல்ல, கண்டந்துண்டமா வெட்டுவானா? சார், எனக்கு ஒரு யோசனை தோணுது சார். சொல்லியா? நீங்க என்ன சார் சொல்றீங்க? நீ போய் உன் வேலையை பாரு, அதை நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். சிவா சார், சார், மா, இந்த பொண்ணு கையை விடுமா. சார், சிவா சார், சார், அந்த இன்ஸ்பெக்டருக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம உங்களை இப்படி போட்டு அடிச்சிருக்காரு. நீங்க படுற வேதனைய என்னால தாங்கிக்கவே முடியல. பாருமா, அழாதம்மா. உங்க 2 பேரையும் பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு கூட தெரியல. சார், சத்தியமா நாங்க கூலிப்படையை சேர்ந்தவங்களாம் கிடையாது சார். அந்த தொழிலதிபரை நாங்க கொள்றதுக்கு இங்க வரல. எனக்கு தெரியும் தம்பி, நீங்க பாம் பிளாஸ்ட் பண்றதுக்கு வந்தவங்க இல்ல. நீங்க மீட்டிங்க்கு தான் வந்திருக்கீங்க. எனக்கு உங்க மேல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இன்ஸ்பெக்டர் எங்களை நம்ப மாட்டேங்கிறாரு சார். அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு முரடன் தம்பி. அவருக்கு ஆதாரம் கிடைச்சிருச்சுன்னா அதை மட்டும் தான் பாப்பாரு. ஆளுங்க எப்படின்லாம் பார்க்க மாட்டாரு. ரொம்ப கடுமையா நடந்துப்பாரு. நாங்க தான் எந்த தப்பும் பண்ணலையே சார். இதுல இருந்து தப்பிக்கவே முடியாதா சார்? நான் சொல்ற மாதிரி பண்ணீங்கன்னா இதுல இருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க பண்றோம் சார். என்னன்னு சொல்லுங்க சார். நான் சொல்றத 2 பேரும் கவனமா கேளுங்க. திரும்பவும் இன்ஸ்பெக்டர் வந்து விசாரிக்கிறப்ப நாங்க திருச்சிக்கு மீட்டிங் தான் வந்திருக்கோம்னு சொன்னீங்கன்னா அவர் ஏகப்பட்ட டென்ஷன் ஆகி இன்னும் பயங்கரமா உங்களை அடிக்கதான் செய்வாரு. அதனால நீங்க அவர்கிட்ட என்ன சொல்றீங்கன்னா, நாங்க 2 பேரும் லவ் பண்றோம், வீட்டுல ஒத்துக்கல, திருச்சி மணப்புறம் மாரியம்மன் கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கலான்னு வீட்டை விட்டு ஓடி வந்தோம். எங்க உங்ககிட்ட உண்மையை சொன்னா எங்க பெத்தவங்க கிட்டயே திரும்ப நீங்க அனுப்பி வச்சிருங்கன்ற பயத்துல தான் திருச்சிக்கு மீட்டிங் போறதா பொய் சொன்னோம்னு சொல்லுங்க. என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா? அப்படி சொன்னா மட்டும் எங்களை எப்படி சார் இங்கேருந்து போறதுக்கு விடுவாரு? சில பொய்களுக்கு உண்மையை விட வீரியம் ஜாஸ்தி தம்பி. அதுவும் காதல் சம்பந்தமான பொய்க்கு பவர் இன்னும் அதிகம். அது எவ்வளவு பெரிய கல் மனசையும் கரைய வச்சிடும். அதனாலதான் இன்ஸ்பெக்டர் இப்படி சொல்லுங்கன்னு சொல்றேன். அவர் எத்தனை முறை உங்ககிட்ட கேட்டாலும் அதே சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க சொல்றத நிச்சயம் நம்புவார். என்ன பதிலே காணோம்? சார், இதுக்கு சக்தி தான் பதில் சொல்லணும் சார். இங்க பாருமா, எனக்கும் உன் வயசுல ஒரு பொண்ணு இருக்காமா. நீ இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது ரொம்ப கவலையா இருக்கு. உங்க 2 பேரும் நல்லதுக்காக தான் நான் இப்படி சொல்றேன். சிவா சாரை காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் சார். நீங்க சொல்ற மாதிரியே இன்ஸ்பெக்டர் கிட்ட நாங்க சொல்றோம். சரிம்மா,